பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து மன அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாங்கள் எமக்காக செய்யும் தியானம் கூட்டாக செய்யப்படும் பொழுது அது ஒரு சமுதாய சக்தியாக உருப்பெற்று வீடு, வீதி, எங்களது சுற்றாடல், நகரம், நாடு, உலகம், பிரபஞ்சம் எனும் அளவில் விரிவடையும் வலுவுடையும். இத்திய தியானத்தில் ஈடுபடுவதற்கு அனைவரையும் ஊக்குவிப்பதோடு அதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSM தமிழ் ஐரோப்பா, PMC தமிழ் டிவி ஆகிய அமைப்பினர்களுக்கு ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன் என்று மனதார வாழ்த்தி உலகத்தில் சமாதானம், நல்லிணக்கம், அமைதி, ஆரோக்கியம், ஒற்றுமை ஏற்பட வழிவகைகள் செய்யும். உலக சமாதானம் ஓங்கட்டும், உலக மக்களின் மனதில் அமைதி நிலவட்டும். இன்று மிகவும் சிறப்பாக தியானத்தை மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவிலிருந்து நந்தினி ஜெகதீஸ்வரன் வழிநடத்தினார்கள். அதற்கு முதலாவது நன்றி. அதோடு அதற்கு இசைவாக அருமையான இசையையும் போஸ்டர்ஸையும் போட்டு ராசா லோகேஷ் மாஸ்டருக்கும் நன்றி உரித்தாக. நாங்கள் இப்பொழுது வரவேற்பது அடுத்த நிகழ்ச்சிக்கு, அதாவது இன்று பேச இருக்கும் பிரதம பேச்சாளரை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். Professor Dr. Kannan is a world-renowned scientist in the field of environmental pollution and his impacts. இவர் ஒரு சயின்டிஸ்டாக மாத்திரமில்லாமல் ஒரு தமிழ் அறிஞரும் ஆவார். பல கவிதைகள், சின்ன சிறுகதைகள், நான் ஃபிக்ஷன், ஹிஸ்டரி, சோசியாலஜி, ரிலிஜியஸ் பிலோசபி பலரும் நல்ல அறிவுடையவர் மற்றும் 15 புத்தகங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் எழுதியுள்ளார். மற்றது இவர் இந்த நோபல் பரிசுக்கு மிகவும் தகுதியானவர் எனதுடைய எண்ணம். மற்றும் இன்று பேச இருக்கும் அவர் பாருங்க, ஒரு பன்முகத்தன்மை கொண்டவர். இன்று பேச இருக்கும் தலைப்பு வைணவ நெறிக்கு வித்திட்ட சிலம்பு. சிலப்பதிகாரம் எவ்வாறு ஒரு தொன் தமிழ் இறை இயலை மீட்டுக் கொடுத்து இன்றைய வைணவ நெறிக்கு வித்தட்டது என்றொரு அறியும் ஒரு முயற்சி தான் இன்றைய பேச்சாக அமையப் போகின்றது. அவருடைய அருமையான பேச்சை கேட்பதற்கு எல்லோரும் ஆவலாக இருக்கிறோம். நன்றி ஐயா. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் இந்த மன்றத்தில் வருகின்றேன். நான் இங்கு காணும் பல பேர் எனக்கு புதியவர்களாக இப்பொழுது தோன்றுகிறார்கள். ஆனால் அதை வழிநடத்தும் ஸ்ரீஸ்கந்தராஜா அவர்கள் நமக்கு மிகவும் பழக்கப்பட்டவர். அவரை எண்ணி எண்ணி நான் எப்பொழுதும் வியப்பேன். இது நான் பலமுறை சொன்னாலும் மீண்டும் மீண்டும் சொல்வேன். ஒரு தியானம் என்பதை உலக அமைதிக்காக ஒரு நாளைக்கு 3 முறை நடத்துவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இதற்கு பின்னால் ஒரு இறைச்சக்தி இல்லாமல் இதை தொடர்ந்து இயக்குவது என்பது பெரிய அரிய செயல். இவர் என்ன செய்கின்றார் என்றால், வெறும் தியானம் ஒரு பாட்டை போட்டு கண்ண மூடிட்டுருங்க அப்படிங்கிறது மட்டும் இல்ல. அது எளிதான காரியம். ஆனால் தியானமும் ஞானமும் இரண்டும் சேர்த்து அவர் உலக மக்களுக்கு வழங்குகின்றார். இந்த இறைமை என்பதை ஒரு தியானத்தின் வழியாகத்தான் பூக்கிறது. எனவே தியானத்தை முதலில் செய்வித்து மனதை ஒருநிலைப்படுத்தி பின் ஞானம் என்பதை பற்றி அறிமுகப்படுத்துகின்றார். அந்த வகையில் இந்த நிகழ்ச்சியானது ஒரு மிக அரிய நிகழ்ச்சியாகவே நான் எப்பொழுதும் பார்ப்பேன். இந்த தம்பதியருக்கு என் நன்றிகள் எப்பொழுதும். ஐயா அவர்கள் நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் இன்று பேச முடியுமா என்று கேட்டார். சரி என்று சொல்லிவிட்டேன். எனக்கு இதை கலந்து கொள்வதில் எப்பொழுதுமே மகிழ்ச்சி, ஆனந்தம், அமைதி. என்ன தலைப்பில் பேச போகிறீர்கள் என்று கேட்டால் அங்குதான் சிக்கல் வந்தது. என்றால் இந்த நிகழ்ச்சியின் பல விஷயங்களை பற்றி நான் பேசியிருக்கின்றேன். ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தியிலிருந்து இஸ் காட் a system, a process or a person என்பது போன்று பல
விடயங்களை பற்றி நான் இந்த அரங்கில், இந்த மன்றத்தில் நான் முன்பு பேசியிருக்கின்றேன். எனவே இப்பொழுது என்ன தலைப்பில் பேசுவது என்று எனக்கு தலைப்பு கிடைக்கவில்லை. உங்கள் அனைவருக்கும் அல்லது அட்லீஸ்ட் கொஞ்சம் பேருக்காக தெரிந்திருக்கும், எனக்கு வைணவ நெறி பற்றிய ஆழ்ந்த ஒரு ஈடுபாடு உண்டு. நான் இந்த தமிழ் இணையம் என்ற ஒன்று தொடங்கிய காலத்திலிருந்து ஆழ்வார்களை பற்றி நான் ஆராய்ச்சி செய்து கொண்டு வருகிறேன். எப்படி நமக்கு வடமொழி வேதம் என்பது மிக சிறப்பாக இந்திய மக்களுக்கு பேசப்படுகின்றதோ, எப்படி நமது தெய்வங்கள் எல்லாம் வந்து வேத நாயகன் என்று போற்றப்படுகின்றார்கள், அந்த அளவிற்கு தமிழிலும் ஒரு வேதம் இருந்திருக்கிறது என்பதை நான் ஆழ்வார்களை அறிந்து கொண்ட பிறகுதான் எனக்கு தோன்றியது. எனவே வைணவத்தின் தோற்றம், அதன் வளர்ச்சி, இது என்னை மிகவும் ஈர்த்தது. இங்கு நான் வைணவம் என்பது பலருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம். வைணவம் என்பது திருமாலை, நாராயணனை முதற் பொருளாக கொண்டு எழுந்த ஒரு நெறி, சமய நெறி, தமிழ் சமய நெறி. அநேகமாக இலங்கையிலிருந்து வந்திருக்கும் உங்களுக்கெல்லாம் சைவ நெறிதான் உங்களது வாழ்வியலாக இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். நான் யாழ்ப்பாணம் சென்ற பொழுது இது சைவ பூமி என்றுதான் அவர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். எனவே சிலருக்கு வந்து சென்ற முறை நான் பேசும் பொழுதே கேட்டார்கள், நீங்கள் ஏன் எப்ப பார்த்தாலும் வந்து விஷ்ணுவை பத்தியே பேசுறீங்க, ஏன் சிவனை பத்தி பேசுறதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கான விடை ரொம்ப எளிது. ஏனென்றால் கடவுள் என்பதை நாம் எவ்வாறு புரிந்து கொள்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் வந்து இந்த கேள்வியே நாம் எழுப்பலாமா வேண்டாமா என்று வருகின்றோம். நான் முதலையே பேசணும், God is a system or a process or a person. நம்ம என்ன பண்றோம், அவர் ஒரு பர்சன், அவர் வந்து ஒரு ஆள் மாதிரி. இப்ப சிவன் என்றால் வந்து அதை சினிமா படங்கள்ல திருவிடையாளர்ல இருந்து பார்த்துருக்கீங்க, போட்டுட்டு ஜடாமுடியோட கழுத்துல ஒரு பாம்பை போட்டுக்கிட்டு இப்படி ஒரு ஆள் நிஜமாவே இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதே போல இப்ப வந்து விஷ்ணு அப்படின்னா அவர் ஒரு பல கைகள் கொண்டு சங்கு சக்கர தாரியாக அவர் வந்து நிற்பது போலவும், அவர் அலங்கார பூஷணத்தோடு நிற்பதாகவும் நாம் வந்து கற்பனை செய்து கொண்டு அப்படி ஒரு ஆள் இருக்காரு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் சண்டை வருது. அதாவது அப்படி ஒரு ஆள் இருக்காரு, இப்படி ஒரு ஆள் இருக்காரு, இதுல யாரை செலக்ட் பண்றது அப்படின்னு. ஆனால் அப்படி அல்ல. தமிழ் நெறி என்பது மிக மிக தெளிவாக கடவுள் என்றால் என்ன என்பதை பற்றி நமக்கு ஒரு தெளிவை ஆரம்ப காலத்திலிருந்து தான் பெரிய ஆச்சரியம். சங்க காலம் என்பது பெரும் கற்காலத்தை சேர்ந்த ஒன்று. அது இன்னும் வந்து ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு செட்டில் ஆகாத ஒரு பீரியட். அப்பொழுதுதான் மெதுமெதுவாக வந்து காடுகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கழனியாக்கி இந்த நிலங்கள் எல்லாம் நாநிலமாக அறியப்படுகின்றன. இந்த தமிழன் வந்து முல்லை காடும் காடு சார்ந்த நிலப்பரப்பும், குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த நிலப்பரப்பும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த நிலப்பரப்பும், மருதம் அப்பதான் வருது மருதம்ங்கிறது, வயலும் வயல் சார்ந்த நிலப்பரப்பும் என்று பிரித்து பார்க்கின்ற ஒரு காலகட்டம். அதாவது வந்து அக்ரிகல்ச்சரல் செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து தமிழ்நாட்டில் உருவாக்கக்கூடிய அந்த நிலையிலேயே தமிழனுக்கு மிக தெளிவாக தெய்வம் என்றால் என்ன என்பதை பற்றி ஒரு தெளிவு இருந்திருக்கின்றது. அந்த தெளிவு இப்பொழுது நமக்கு பல பேருக்கு இல்லை. அதுதான் பெரிய வருத்தமான விஷயம். எனவே நான் வைணவ நெறி அப்படி என்று நான் பேசும் பொழுது நீங்கள் மயங்கக்கூடாது. நான் எனது பின்னாடி நான் ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைட் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. மேபி நான் இப்பவே நான் அதை ஷேர் பண்றேன் உங்களோட. ஒரு நிமிஷம். தெரியுதா இப்ப? சரியாக தெரிகிறது, நன்றி. ஓகே. சோ இப்போ வந்து இதை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். ஓகே. இதுல இந்த வைணவ நெருக்கி வித்திட்ட சிலம்பு என்பது வந்து இன்றைய தலைப்பாக இருக்கின்றது. சிலம்பு என்றால் சிலப்பதிகாரம். ஓகே, உங்களுக்கு பெரும்பாலானோருக்கு தெரியும். சிலப்பதிகாரம் என்பது தமிழின் ஐம்பெரும் காப்பியங்களில் மிக மிக முக்கியமான ஒன்று. சிலம்பு என்பது இது வந்து நாம் ஏன் சிலம்பை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் யோசிப்போம் எனில்,
பாரதியார் சொல்கின்றார், யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொல்கின்றார். சர்டிபிகேட் கொடுக்கிற பாரதி. நமக்கு பாரதி இல்லைன்னா இந்த சமகாலத்துல வந்து நம்ம பழமையை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருந்திருக்காரு. அவர் தான் அவருக்கு ஒரு பாலமாக இருந்து அவர் இயங்குகின்றார். தமிழில் உண்மையில் நாம் தமிழனாக பிறந்ததற்கு நாம் பெருமைப்பட வேண்டும். ஏனென்றால் பல்வேறு விஷயங்கள், உதாரணமாக சங்கப்பாடல்கள். சங்கப்பாடல்களை எல்லாம் யாரோ ஒரு புலவர் தொகுத்திருக்கின்றார். 10 பாட்டு 8 தொகை என்று அவைகள் எல்லாம் தொகுத்து எழுதி வைத்திருக்கின்றார்கள். அவை எல்லாம் தற்செயலாக வந்து ஓலைச்சுவடியிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டு உவே சுவாமிநாதையர் பொழுதும்போது பல பேர் ஓலைச்சுவடிகளை அவருக்கு அளிக்காமல் அழித்திருக்கின்றார்கள். ஆனால் அவர் அரும்பாடுபட்ட தாமோதரம் பிள்ளை, ஆரம்ப நாவலர் போன்றவர்கள் எல்லாம் இந்த பழம் சுவடிகளிலிருந்து ஒரு ஊடகத்திலிருந்து இன்னொரு ஊடகத்துக்கு, ஓலைச்சுவடியிலிருந்து அச்சு ஊடகத்திற்கு மாற்றுகின்றனர். அவர்கள் இந்த சங்கப்பழங்களை நமக்கு எடுத்து தரவில்லை என்றால் நாம் இன்று பெருமைப்படுவதற்கு எந்த விஷயமுமே இல்லை. அதே போல்தான் திருவள்ளுவர். வள்ளுவர் என்பது நமக்கு தெரியாமலே இருந்தது ரொம்ப காலம். எந்த அரசரும் வந்து வள்ளுவரை ஸ்பான்சர் பண்ண. உதாரணமாக தேவாரம், திருவாசகம் என்று பார்த்தால் தேவாரத்துக்கு ராஜராஜ சோழன் இருக்காரு. காணாமல் போன தேவாரத்தை கண்டுபிடித்து எடுத்து கொடுத்துருக்காரு. அதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்பான்சர்ஷிப் இருக்கு. ஆனா திருக்குறளுக்கு ஒண்ணுமே இல்லை. ஆங்கிலேயர் வந்ததற்கு பிறகு திருக்குறளுடைய மகிமை நமக்கு தெரிய வருகிறது. நாம் இன்று வைணவ நெருக்கி அடித்தளமாக இருக்கக்கூடிய 4000 திவ்ய பிரபந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த 4000 பாடல்கள் இருந்து அழிந்திருக்கின்றன. அதை வந்து நாதமொழிகள் என்ற ஒரு பெரியவர் வந்து அதையெல்லாம் கண்டுபிடித்து அதை மீட்டு கொடுத்து, இனிமேல் இது அழியா வண்ணம் கோயில்களில் வந்து கோயில் ஒழுகு என்ற ஒரு டெம்பிள் மேனேஜ்மெண்ட் ஒரு புக் எழுதுறார். அதுல கொண்டு வந்து அவர், அதாவது ராமானுஜர் எழுதுற புக் அது, அவருக்கு பின்னால் வந்த ஆச்சாரியர். ஆக வைணவ நெறியும் அழிந்து மீட்டெடுக்கும். இப்படி நமது மிக பெரும் பொக்கிஷங்கள் இவையெல்லாம் ஒரு காலகட்டத்தில் காணாமல் போய் மீட்டெடுக்கப்பட்டு 21ஆம் நூற்றாண்டு வாழ்கின்ற நமக்கு கிடைத்திருக்கின்றது. இவையெல்லாம் இல்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள், நாம் பெருமைப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. இப்ப சமகால தமிழன் அவருடைய சமகால வாழ்வியலை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் வெறும் ஒரு கன்சியூமர், ஒரு நுகர்வோனாக இருக்கின்றார். நுகர்ச்சி வாங்க வேண்டியது, சாப்பிட வேண்டியது, இப்படி வந்து நமது வளங்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு இந்த வேல்யூஸ், விழுமியம் என்று தமிழில் சொல்வார்கள், அவனுக்கு இந்த வேல்யூஸ் கொடுக்கக்கூடியது வந்து இந்த சங்ககால பாடல்களும் நமது நீதி நூல்களான திருக்குறள் போன்ற நூல்களும், அதற்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய பக்தி இயக்கம் என்று ஒன்று தோன்றி அந்த பக்தி பணுவல்களும், இறுதியாக நமக்கு பாரதியும் இல்லை என்றால் நாம் பெருமைப்படுவதற்கு எதுவுமே இல்லை. எனவே பாரதி என்ன சொல்கின்றான்? யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை. இது வரைக்கும் ஒரு ரூபாய் பிறந்தது இல்லையா, இவன் தாயா பெரிய ஆள் அப்படின்னு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாரு. அப்ப இந்த 3 பேரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? கம்பனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், வள்ளுவரை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், இளங்கோவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இது அவர் சொல்றாரு. உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை, நான் வந்து சும்மா புகழ்ச்சிக்காக நான் பேசல அப்படின்னு ஒரு 3 பேரைத்தான் செலக்ட் பண்றாரு. இவ்வளவு பெரிய ஒரு மிக தொன்மையான இந்த தமிழ் மரபில் இந்த 3 பேரை கட்டாயம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். அப்போ அந்த வகையில வந்து இளங்கோடிகள் உருவாக்கியதுதான் வந்து நமக்கு சிலப்பதிகாரம் என்ற அந்த நூல். இது பெரும்பாலும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். சிலப்பதிகாரத்தை பற்றி நாம் பேசும் பொழுது இது கண்ணகியை பற்றிய நூல் என்று நம்ம எல்லாருக்குமே தெரிந்திருக்கும். இது ஒரு நாடகம். இந்த நாடகத்தை எழுதியவர் இளங்கோவடிகள். கண்ணகி, கோவலன் என்ற இருவரும் வந்து சோழ நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் வணிக குடியை சேர்ந்தவர்கள். மா சாத்துவான் என்று சொல்வார்கள். சாத்து என்றால் வந்து செட்ரேட் கில்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குடியை சேர்ந்தவர்கள். அவர்கள் வந்து ரொம்ப காலம் சேர்ந்து இல்லாம பிரிஞ்சு போய் வந்து கோவலன் வந்து மாதவியுடன் தொடர்பு கொண்டு அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்து
மணிமேகலை என்ற குழந்தையும் பிறந்து அதற்கப்புறம் திரும்ப அவங்க வந்து ஈவன் தன் தவறை உணர்ந்து திரும்பி கண்ணகியுடன் வந்தவுடன் அவங்க வந்து சரி பிழைப்புக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா சரி நம்ம பாண்டி நாட்டில் போய் நம்ம ஏதாவது வியாபாரம் செஞ்சு பிழைக்கலாம் அப்படின்ட்டு பாண்டி நாட்டுக்கு வராங்க. நான் சொல்ல போகின்ற ஆட்சியர் பிறவை என்பது அவர்கள் வரும் வழியில் மதுரையில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த அம்மா கண்ணகி மதுரைக்கு வரும்பொழுது பெரிய அசம்பாவிதம் வந்து நிகழ்ந்து விடும். அந்த அசம்பாவிதத்தில் அவளது கணவன் கோவலன் வந்து கொல்லப்படுகின்றார். அதுவும் தவறுதலாக கொல்லப்படுகின்றார். இது இளங்கோவடிகள் எழுதும் போது எதற்காக இந்த நூலை எழுதினேன் என்பது ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் அப்படிங்கிறார். அதற்காகவும் கற்புடை பெண்டிரை வந்து உயர்ந்தோர் பாராட்டுவர் என்றும் அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும். அறம் என்பது அவனை அழைத்து விடும். யாரெல்லாம் மிகப்பெரிய தவறுகள் செய்கின்றார்களோ அவர்களை வேற யாரும் வேண்டாம், அறமே வந்து அவர்களுக்கு கூற்றாக எவனாக நின்று அழித்து விடும் என்பது போன்ற அந்த 3 இதை அவர் முன்வைத்து சிலப்பதிகாரத்தை எழுதுகின்றார். அப்ப இந்த அம்மா என்ன பண்றா வந்து இந்த மாதிரி தன் கணவன் வந்து தவறுதலாக கொல்லப்படுகின்றான் என்றவுடன் மதுரையில் வந்து பாண்டியன் நெடுஞ்செழியனிடம் தனது நிலையை விளக்கி நீ செய்தது தவறு என்று அவனை உணர வைத்து பாண்டியன் நெடுஞ்செழியன் தன் தவறை உணர்ந்து யானோ அரசன் யானோ கல்வன் என்று சொல்லி அவன் மடிந்து சாகின்றான். அவன் மடிந்தவுடன் அவன் மனைவி கோப்பெருந்தேவியும் உடனே இறக்கின்றாள். அப்போ இவளுக்கு கோபம் தெரியல. உடனே தன்னுடைய இடது முலையை வெட்டி வீசி எறிந்து, இது இந்திரா பரசாத்தி வந்து கொங்கைத்தி என்று இதற்காக ஒரு நாடகமே ஒன்று எழுதியிருக்கின்றார். அதை எரித்து மதுரையை எரித்து விடுகின்றார். இதுதான் வந்து கதை. ஆனால் இந்த கதையில எங்கு வைணவம் வருகின்றது அப்படின்றார். இளங்கோவடிகளை வந்து அவர்கள் சமண மதத்தை சேர்ந்தவர் என்று சொல்கின்றார்கள். அவர்கள் கோவலனுடைய பெண் வந்து மணிமேகலை வந்து பின்னாடி அந்த மணிமேகலை எழுதும் பொழுது அதில் பௌத்த நெறியை பற்றிய நிறையாக இருக்கு. ஆனால் வந்து சிலப்பதிகாரம் உண்மையிலேயே சமண நெறியை பற்றி பேசுகின்றதா என்றால் அதிகமாக பேசவில்லை. சரி, பௌத்த நெறியை பற்றி பேசுகின்ற அதிகமாக பேசவில்லை. ஆனால் மிக அதிசயமாக அது கண்ணனை பற்றி பேசுகின்றது, திருமாலை பற்றி பேசுகின்றது, அவதாரங்களை பற்றி பேசுகின்றது. இதுதான் ஆச்சரியமா இருந்தது. அப்போ வந்து இந்த சிலப்பதிகாரம் என்பது திருமாலயத்தை பற்றி பேசுகின்ற விரிவாக 6 பாடல்கள் தானே. அந்த 6 பாட்டுல வந்து வைணவ நெறியை வந்து அதனுடைய சாரத்தை புரிந்து கொடுத்து வருகின்றார். எங்க வருது அப்படின்னா வந்து இந்த இவருடைய தோழி வந்து மதுரைக்கீழ வந்து அவர் போறதுக்கு முன்னாடி வந்து அவர் ஆய்குல பெண். அவர் அப்ப மாடுகள்லாம் இருக்கு, பால் சரியா கறக்க மாட்டேங்குது மாடு. சரி, கறந்த பாலை வச்சா தயிரா கொண்டு தயிர் உடைய மாட்டேங்குது. சரி, வெண்ணெய் எடுத்து நெய்யா உருக்கலாம்னா நெய் உருக மாட்டேங்குது. இது எல்லாம் தீ நிமித்தங்கள். ஐயோ, என்னமோ நடக்க போது போல இருக்கே, என்ன இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னா உடனே நம்ம குலதெய்வத்தை வழிபடுவோம் என்று அவர்கள் பாடும் பாட்டாக ஒரு 6 பாடல்களை வந்து இளங்கோவடிகள் முன்வைக்கின்றார். அருமையான பாடல்கள். முதல் பாடலாக அவள் சொல்கின்றார், வடவரை மத்தாக்கி வாசுபுயை நானாக்கி கடல் வண்ணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினையே கலக்கியகை அசோதையார் கடைக்கயிற்றால் கட்டுண்கை மலர்க்கமல உந்தியாய் மாயமோ மறுக்கைத்தே. இந்த பாட்டுல வந்து உங்களுக்கு MS சுப்புலட்சுமி அவர்கள் வந்து ஐநா சபையில் இந்த பாடலை பாடி இது உலக புகழ் பெற செய்து விட்டார். அந்த பாடல்களை நீங்கள் பல பேர் கேட்டு இருக்கலாம். அந்த பாட்டில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ஒரு முக்கியமான வைணவ நெறிக்கான கான்செப்ட சொல்றேன் ஆரம்பத்திலே. என்னது அப்படின்னா இந்த அவதாரம். அவதாரம் என்றால் என்ன? இப்ப அதுக்கு வள்ளுவர் ஒரு டெஃபினேஷன் கொடுக்கிறார். அவர் என்ன சொல்றாரு? அன்பிற்கு உண்டோ அடைக்கின்றார். அன்பு என்பது இறைவன் அன்பு வடிவமாக இருக்கின்றான். அவன் அன்பு வடிவமாக இருக்கும் பொழுது அவன் இருக்கின்ற வைகுந்தமோ கைலாசமோ அங்கு பேசாமல் அவர் பாட்டுக்கு இருக்கலாம். இந்த பிரபஞ்சத்தை நோக்கும் பொழுது பூமி என்பது மிக 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 ஒரு தூசு.
அப்படித்தான் நம்ம சொல்லணும். இந்த பிரபஞ்சத்தினுடைய விஸ்தாரணத்தை பார்க்கும் பொழுது நமது சூரியன் 3ஆம் தர நட்சத்திரம் என்கின்றார்கள். அதில் பூமி என்பது ஒரு சின்ன, வியாழன் வந்து பூமியோட பல மடங்கு பெரியது. அந்த கிரகங்களுக்கு நடுவில் பூமின்னு ஒண்ணு இருக்கு. அந்த பூமியில வந்து உயிர் என்று ஒன்று இருக்கு. அந்த உயிரில் வந்து பல டைனோசார் இருந்திருக்கு, பெரிய யானை இருக்கு, அதுல வந்து மனுஷன் இருக்கான். மனுஷனுக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா எறும்பு, இன்னும் குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் எல்லாம் இருக்கின்றன. இதையும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒரு அங்கமாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தில் இவனுக்கு மட்டும் அறிவு இருக்கு. இவன் ஒருத்தன் தான் வந்து இது என்னன்னு கேட்கிறான். சொல்றாரே மாயமோ மறுக்கைத்தேங்கிறார். ஆச்சரியப்படுறாரு, இது என்ன மாயமா இருக்கு? இல்ல இந்த மாயமா இருக்குன்னு அவருக்கு அந்த மாயம்ங்கிறது எதுக்கு வருது அப்படின்னா வந்து கடவுள் என்பதே வந்து யோசிச்சு பார்த்தோம்னா இந்த பிரபஞ்சத்தை கண்டு இந்த வாழ்வை கண்டு அறிவு கொண்ட மனிதன் வியக்கும் வியப்பு தான் கடவுள். திரும்ப திரும்ப வியக்க வைக்குது. இப்ப இந்த இடத்துல என்ன வியக்கிறாரு அவரு? அவர் முதல்ல இந்த பிரபஞ்சம் உருவான ஒரு கதையை சொல்றாரு. அதாவது மேருமலை, அதான் வடவரைனா, வரை என்றால் மலை. இந்த வடவரையை மத்தாக்கி அதை ஒரு மத்த வச்சுக்கிட்டு வாசுகி என்ற அந்த பாம்பை நானாக ஆக்கி கடல் வண்ணனான நாராயணன் பண்டொரு நாள் கடல் வயிறு கலக்கினேன். அதாவது இந்த கேலக்டிக் அந்த ஸ்பேஸ்ல வந்து அவர் கலக்கிறது, இந்த மில்கி வே கேலக்சியை கலக்கிற பொழுது அப்பொழுது பல அதிசயங்கள்லாம் நிகழ்கின்றன. தன்வந்திரி வராரு, லக்ஷ்மி வரா, ஆலகால விஷம் வருகின்றது, அதை சிவன் விழுங்கி மக்களை காப்பாற்றுகின்றார். இப்படி பல விஷயங்கள் அதுல இருந்து பிரபஞ்சம் வந்து இந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து வர ஆரம்பிக்கின்றது. ஓகே, இத ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸா கொடுக்கிறாரு. இப்படி எல்லாம் செஞ்சக்கூடிய ஆள் இவரு. இறைவன் இந்த மாதிரி ஒரு பெரிய பிரபஞ்சத்தை உருவாக்கி இயக்கிக் கொண்டிருக்கின்ற இந்த பிரபஞ்சம் நானா என்ன பண்றாரு அப்படின்னா, இப்படியெல்லாம் கலக்கி அந்த கையானது அசோதை, இந்த அசோதையத்தை வந்து மாட்டிக்கிறார். கடைக்கயிற்றார் கட்டுங்கை. இந்த கையில வந்து கண்ணினுட் சிறுத்தாம்புன்னு பாருங்க, அந்த படத்துல இருக்கு. அவன் இடுப்பை கட்டுறா அப்படின்ட்டு இடுப்பை கட்டி அவன் வந்து ஒரு உரத்துல கட்டி விட்டுறான். கேட்கிறாரு, இது இது பாசிபிளா? இஸ் இட் பாசிபிள்? இந்த பிரபஞ்சமே தன் உருவாக கொண்டு இயங்குகின்ற அந்த பரம்பொருளானது இவளுக்கு கட்டுப்பட்டு ஒரு சிறு குழந்தையாக அது வந்து எத்திரம் அப்படின்னு நம்மாழ்வார் கேட்பார். இப்படி கட்டுண்ணப்பட்ட இந்த குழந்தை வந்து ஏங்கிய எளிவே அப்படிங்கிறார். இது எப்படி ஆச்சரியமா இருக்க, இது எப்படி இஸ் இட் பாசிபிள்? அதாவது என்ன கேட்கிறாருன்னா, இந்த பிரபஞ்சமும் இருக்கு, அந்த பிரபஞ்சத்துல மனுஷன் இருக்கான், மனுஷனுக்குள்ள எத்தனையோ இருக்கு, இத்தனைக்குள்ளேயும் ஏதோ ஒரு உட்பொருளாக இருந்து இயக்கி கொண்டு இருப்பது வந்து எப்படி நாட முடியுது அப்படிங்கிறத வள்ளுவர் சொல்றாரு. அதாவது அன்பிற்கு முன்பு அடைக்கின்றாள். அங்க இருந்த அன்பு வந்து எல்லா பிரபஞ்சம் பூரா நிரம்பி இருக்கு. அப்ப பூமி இன்னும் அது பூமிக்குள்ளேயும் அந்த அன்பு வருது. அது வந்து ஒவ்வொன்றுக்குள்ளேயும் இவ்வளவு இயக்கி கொண்டிருக்கின்றது. இதை வந்து அவர் வந்து ஒரு பெரிய அதிசயம் என்று காண்கின்றார் இளங்கோவடிகள். அடுத்து சொல்றார், அருபொருள் இவனென்றே அமரர் கணம் தொழுத்தேத்த உருபசி ஒன்றின்றிய உலகடைய உண்டனையே உண்டவாய் களவினான் உரிவெண்ணை உண்டவாய் வண்டுழாய் மாலையாய் மாயமோ மறுக்கை. திரும்ப அதேவல மாயமோ மறுக்கை. இவன் ஒரு அரும்பொருள், சாதாரணமான ஆசாமி இல்லை. கடவுளுங்கிறது சாதாரணமான ஆசாமியா? இவ்வளவு பெரிய பிரபஞ்சமே தன் உருவாக கொண்டிருக்கின்றான். அதுக்கு நான் பாட்டெல்லாம் நான் காட்டுறேன் பின்னாடி. அப்படி இருக்கக்கூடிய ஒருவன் வந்து, அதுவும் யார்? அமரர் கணம் தொழுது ஏத்தங்கிறார். அமரர்கள், இந்த அமரர்கள்லாம் யாரு? மிக சக்தி வாய்ந்த நம்ம தேவர்கள் தேவதைகள் என்று சிந்தித்தோம். இவர்களுக்கும் அவன் கட்டுப்படாமல் தெரியாமல் இருக்கக்கூடிய அதிபதி, அமரர்கள் அதிபதியாக இருக்கின்றான். இவர்களெல்லாம் தொழுதேற்றக்கூடிய அந்த கண்ணன் உருபசி ஒன்றின்றிய, அது பசியெல்லாம் ஒண்ணும் இல்லை, ஆனால் உலகடையே உண்டனையே. அந்த தொன்மம் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன். ஒரு பசி இல்லாம உலகத்தையே சாப்பிட்டான். உலகம் உண்ட பெருவாயா அப்படிங்கிற வாழ்வு. உலப்பில் கீர்த்தி அம்மானே, உன்னுடைய பெருமையெல்லாம் என்னால பேச முடியுமா? உலகத்தையே நீ சாப்பிட்டாள். சாப்பிட்டுட்டு அவர் என்ன பண்றாரு, கடைசியில பிரபஞ்சத்துடைய இறுதியில ஒரு ஆளிலையில் வந்து ஒரு சிறு பாலகனாக அவர் வந்து மிதந்து கொண்டு இருப்பதாக நமது ஐதீகம்.
இப்படி உலகத்தையே பசியா இல்லாம சாப்பிட்ட ஆளு நீ என்ன பண்றன்னா, இப்படி உண்டவாய் வந்து களவினான். எங்கேயோ போய் ஏதோ ஒரு ஆட்சி இருக்காளா, அவ வீட்டுல வந்து வெண்ணெய் இருக்கா, அந்த வெண்ணெய் இவர் போய் களவு போயிடும், திருடிட்டு போய் எடுத்து சாப்பிடுறியடா, இது என்னடா இது? வண்டுழாய் மாலையாய் அழக பத்தி சொல்றார். வண்டுகள் மொய்க்கக்கூடிய மலர் மாலைகளை அணிந்த கண்ணனே, இது எப்படி சாத்தியம்? மாயமோ மருட்கைத்தே அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றாரு. அடுத்த பாட்டுல சொல்றாரு, திரண்டு அமரர் தொழுதேத்தும் திருமால். திரும்பவும் அதேதான், அமரர்கள் தொழுதேத்தும் திருமால், நின் செங்கமல அழகான உனது பாதங்கள் இரண்டடியால் பூவுலகம் இருள்திர நடந்தனே. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் வாமன அவதாரம். இந்த வாமன அவதாரத்துல பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்சமே வந்து இறைவன் உருவமாக இருக்கான். அவன் தான் பிரபஞ்சம். அதுல நம்மெல்லாம் ஒரு அங்கம், அவன் அங்கியாக இருக்கின்றான். உண்மையில யோசிச்சு பார்த்தா இது உனது எனது என்பதெல்லாம் இடையில் வந்த பந்தமடாம கண்ணதாசன். சோ உனக்கு எனக்குன்னு வச்சுட்டு நம்ம இந்த போர்கள், நிலத்திற்காக போர்கள், இந்த டெரிட்டோரியல் பிஹேவியர் என்று சொல்லுவோம், இது எல்லாம் யோசிச்சு பார்த்தா அர்த்தமற்றவை. ஏனென்றால் இதுல எதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. நாம் ஒரு யாத்திரிகர் போல் இந்த பூமிக்கு வரோம், திரும்பிடுறோம். இறந்த பிறகு எதையும் எடுத்துட்டு உள்ள வரல, போகும்போது எதையும் எடுத்துட்டு போக போறது. ஏனென்றால் திஸ் பிலாங்ஸ் டு ஹிம், அவனுடைய சொத்து. அப்ப இப்படி இருக்கும் பொழுது இதை உணர்த்துவதற்காக வரும் கதை. அப்போ மாபலி என்ன பண்ணுகின்றான்? மாபலி வந்து இந்த மாதிரி எனக்குத்தான் இந்த பூமி சொந்தம் அப்படிங்கிற மாதிரி அவன் பண்றான். அப்ப இது குட்டியா ஒரு வாமனனாக குரலுரு எடுத்து வந்து இவர் சொல்றாரு, எனக்கு ஒரு 3 அடி நிலம் வேணும். ஆனா துருண்டு பையன் மாதிரி வந்திருக்கான், வந்து இவனுக்கு 3 அடி நிலம் கொடுக்கறது, எனக்கிட்ட இவ்வளவு பெரிய சொத்து இருக்கு, ஏற்றுக்கோ அப்படின்றான். எடுத்துக்கோன்னு இவர் என்ன பண்றார்? வாமனனாக இருந்தவர் டக்குன்னு பெரிய உருவெடுக்கிறார், திருவிக்கிரமன் ஆகின்றார். ஒரு அடியால் இந்த மூவுலகை வந்து, ஒரு அடியால் வந்து பூமி அளந்துடுறாரு. 2வது அடியால் மூவுலகங்கள், இந்த பிரபஞ்சத்தையே அளந்துடுறாரு. எல்லாம் அடங்கி போச்சு அவருக்குள்ள. இப்போ 3வது அடி வைக்கிறதுக்கு இடம் எங்கன்னு கேட்டோம்னா, மாவலி அப்படி நாணி குறுகி என் தலைமையில் வையுங்கள் என்று சொல்கின்றார். இதுதான் அந்த கதை. இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான பரம்பொருளானது ஒரு மகாபாரத யுத்தத்துல இந்த பாண்டவர்களுக்காக தூதாக போயிட்டு வந்திருக்கேடாப்பா, நீ எப்படி இதெல்லாம் முடிந்தது அப்படிங்கிற போது மடங்களாய் மாறட்டாயின்னு இன்னொரு நரசிம்ம அவதாரத்தை பத்தி சொல்றாரு. மடங்கள் என்றால் சிம்மம். இந்த சிம்ம அவதாரத்தையும் திரும்ப எதற்காக சொல்கின்றார் என்றால், இந்த சிம்ம அவதாரம் என்பது இந்த குழந்தை சொல்லிவிடுது அவங்க அப்பாட்ட, இறைவன் தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான். இவன் சொல்ல உடனே ஒரு பெரிய பக்தன், அவர் காத்துட்டு இருக்காரு. அடப்பா, இவன் வந்து இப்படி சொல்லிட்டான், எந்த தூணை காட்ட போறான், நம்ம எங்க இருந்து வர்றது அப்படின்னு பெருமாள் வந்து ஒரு பரிதவித்துக் கொண்டு இருக்கின்றார். அப்பொழுது வந்து அவன் வந்து இரணியன் கேட்கிறான், இந்த தூணில் இருப்பாரான்னு கேட்கறான், இங்க எல்லாம் இருப்பானா அப்படிங்கிறான். உடனே டபார்னு வெடிக்குது. வச்சது இரணியன் வந்து அவனை கொண்டு வர்றாரு. அந்த கதைக்கெல்லாம் போக வேண்டாம். அப்போ ஒரு ருத்ரமூர்த்தியாக இருக்கும் பொழுது உலகமே நிறைந்து, ஈவன் அவருடைய தேவியே வந்து அவர்கிட்ட வருவதற்கு பயந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த குழந்தை பிரகலாதன் வந்து ஓடி வரான். அந்த சிம்மம் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய வீடியோல, வந்து சிம்மம் வந்து தனது குட்டிகளை வந்து நக்கி நக்கி அது அன்போடு இருக்கும்பொழுது, இந்த அவதாரத்தை வந்து எல்லா ஆழ்வார்களும் எல்லாருமே ரொம்ப புகழ்றாங்க. ஏன்னா இந்த அவதாரம் வந்து பார்ப்பதற்கு கொடூரமாக இருந்தாலும், இந்த பிரபஞ்சத்துல வந்து எத்தனையோ பூகம்பங்கள் அது இதுன்னு பல கொடூரமான விஷயங்கள் இருந்தாலும் அதற்கு பின்னால் அன்புதான் இயக்கிக் கொண்டிருப்பது என்பதை காட்டுகின்ற ஒரு அவதாரம். திரும்பவும் இதெல்லாம் எப்படி சாத்தியம்? மாயமோ மருட்கைத்தே அப்படின்னு கேட்கிறார், வியக்கிறார். மூவுலகம் ஈரடியான் முறை நிரம்பா வகை முடிய, முதலே சொன்ன மாதிரி அந்த 2 அடியில மூவுலகத்தை அளந்துடுறார். அப்படி தாவி அந்த சேவடி செப்ப, அப்படி தாவி அந்த சேவடியானது சிவக்கும்படியாக தம்பியோடு லக்குவனுடன் தான் புகுந்து காட்டுல அலைஞ்சு சோவரனும் போர் மடிய, அதாவது சோவரம் என்று சொல்லக்கூடிய அந்த அரண் உள்ள அந்த ஒரு கோட்டையை மடித்து தொல்லிலங்கை கட்டழித்த, அங்கிருந்த ராவணனை அழித்து சேவகன் சீர் கேளாத செவி என்ன செவி. இப்படிப்பட்ட அவனுடைய கதை கற்பார் ராமபிரானை எல்லாம் மற்றும் கற்பனோம் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்லுவார். அப்படிப்பட்ட இவன் கதையை கேட்காத அவனுடைய செவி இருந்தென்ன,
போய் என்ன இதுல பாருங்க வந்து இந்தோனேஷியால பார்த்தா சுகார்த்தோ அப்படின்னு பேர் வைக்கிறான். சுகார்த்தோன்ற நல்ல செவியுடையது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் நிலைங்கிறார். அப்ப நீ கேட்கணும். கேட்கறதுக்கு தான் செவி இருக்கு. கேட்பதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி தெரிந்து கொள்வதற்கு வந்து இவன் கதையை கேட்காம நீ வேற இடத்தை போட்டு கேட்கப்படும். திருமால் சீர் கேளாத செவி என்ன செவியே அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்கின்றார். அடுத்த பாடலில் வந்து ஒரு முக்கியமான கருத்தை சொல்றார். பெரியவனை மாயவனை பேருலகம் எல்லாம் விரிகமல உண்டுடைய விண்ணவனை கண்ணும் திருவடியும் கையும் திருவாயும் செய்ய கரியவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து காண்பார்தம் கண்ணென்ன கண்ணே. உனக்கு கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? நீ அந்த தாமரை போன்ற கண்களும் தாமரை போன்ற திருவடியும் அழகிய கையும் சிவந்த அவனுடைய திருவாயும் இருக்கின்ற அந்த கரியவன் ஊழி முதல்வன் உருவம்போல் மெய்கருத்து அப்படிங்கிற ஆட்கள். இந்த ஊழிக்கு முதல்மை. இது எல்லாம் இந்த பிரபஞ்சம் உருவாதற்கு முன்னாடி கருமைதான் இருந்ததாம். ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து. அவன் மெய் வந்து அவன் கருப்பா இருக்கான். அதுக்காகத்தான் அதைத்தான் அவர் ரெப்ரசென்ட் பண்றாரு. மெய்கருத்து இருக்கக்கூடிய அவனை காணாத கண்ணென்ன கண்ணே கண்ணிமைத்து நீ கண்ணை இமைச்சுக்கிட்டு நீ இருந்து வாழ்ந்த என்னடா பிரயோஜனம்? கண்ணென்ன கண்ணைங்கிறார். இதுல என்ன பெரியவனை மாயவனை அப்படிங்கிறார். ஏன் இளங்கோவடிகள் இதை பாடுறாருன்னா அவர் காலத்திலும் அதற்கு முந்தைய காலத்திலும் பெரியவனாக கருதப்பட்டவர். மாயோன்மைய காடுரை உலகமும் அப்படின்னு தொல்காப்பியர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் சைவன் வர. சோ மாயோன் ஏன் அவரை வந்து திருமாலை முதல்ல வைக்கிறாங்கன்னா சிறப்புடை பொருளை முதற்பட கிளத்தல் அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. சிறப்பான பொருளை முதல்ல சொல்லிடணும். அப்போ மாயவன் என்பவன் தான் வந்து மாயவன் என்பது திருமால். திருமால் தான் வந்து அக்காலத்தில் இருந்து திருவள்ளுவ மாலையினையும் ஒருத்தர் சொல்றாரு. எப்படி தேவர்களுள் சிறந்தவன் வந்து திருமாலோ அதே போல பாக்களில் சிறந்தது திருக்குறள் அப்படின்னு. அப்ப இப்படிப்பட்ட இந்த திருமால் வந்து பெரியவனாக இருக்கின்றார். இப்போ மீனாட்சி கல்யாணத்துல பார்த்தீங்கன்னா அவர் தான் அண்ணன், தங்க வந்து மீனாட்சி, அப்புறம் வந்து மச்சனன் வந்து சிவன். அப்படித்தான் அந்த கதை போதாங்க. குடும்பத்தில் அவன் பெரியவனாக இருக்கின்றான். இவன் தொன்மையானவனாகவும் இருக்கின்றான். இவனை பார்க்காத கண்ணென்ன கண்ணுங்கிறார். ஒரு பாட்டுல அவர் முடிச்சிருவார். மடந்தாழு நெஞ்சத்து கஞ்சனார் வஞ்சம் கடந்தானை. மடந்தாழு நெஞ்சத்து கஞ்சனாருங்க. கஞ்சன்கிறது வந்து இவனுடைய மாமா. அவன் என்ன பண்றான்? தேவகிக்கு பிறக்கிற எல்லா குழந்தையும் வந்து கொண்டுகிட்டே இருக்கான். ஏன்னா அது ஒரு அசரீதி சொல்லிட்டு உனக்கு 8வது இவளுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வந்து உன்னை கொல்ல போறதுடா அப்படின்னு. சோ இந்த கஞ்சன்கிறது அவனை ரெப்ரசென்ட் பண்ணுது. கம்சன் அப்படிங்கிறது கஞ்சனா வருது. அப்ப கம்சனை வந்து இவர் வதை பண்ணுகின்றார். இப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான அவர் நூற்றுவர் வாழ் நாற்றிசையும் போற்ற படர்ந்தாரணம் முழங்க பஞ்சவர்க்கு தூது நடந்தான். சோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய கீர்த்தியுடைய இவன் வந்து இந்த பஞ்சபாண்டவர்களுக்காக, நூற்றுவர்ங்கிறது இங்க கௌரவர்கள், இவர்களுக்காக வந்து தூது நடந்தானே. இவனை பற்றி ஏத்தாத நாவென்ன நாவன் நாராயணாவென்னா நாவென்ன நாராயணான்னு சொல்லுங்க அப்படின்னு மிக அழுத்தமாக அவர் சொல்லுகின்றார். ஆக இந்த 6 பாடல்களில் வந்து பார்த்தோம்னா வைணவத்தினுடைய முக்கியமான விஷயத்த சொல்லிடுறாரு. வைணவம் என்ன சொல்லுது அப்படின்னா, இறைவன் என்பவன் வந்து ஏதோ ஒரு இடத்துல இந்த செமெட்டிக் ரிலிஜன் சொல்ற மாதிரி இங்க ஒரு தாடி கழவன் மேல உட்காந்துட்டு நீ பண்ணுகின்ற பாவங்களை எல்லாம் கணக்கு பண்ணி உன்னை வந்து மேல தூக்கிட்டு என்னைக்கோ ஒரு நாள் வந்து உனக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பான் அப்படிங்கிறது கிடையாது. தமிழ்ல வந்து இறைவன் என்பதை அப்படி பார்க்கவில்லை. அடுத்த சில ஸ்லைட்ஸ்ல காட்டுறோம். என்ன காட்டுறாங்க நமது முன்னோர்கள் என்றால், இறைவன் என்பது அணுகக்கூடியவன். இறைவன் எங்கேயோ மேல உட்கார்ந்து இருக்கலாம். அவதாரம் என்றால் இழிதல் என்று பொருள். மேல இருந்து கீழே இறங்கி வர்றதுக்கு தான் வருது அவதாரம். நீங்க வந்து ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா சாமி வந்து இறங்கிடுச்சு, சாமி இறங்கிடுச்சுறாங்க. சாமி வந்து சாமி ஆடினதுக்கு அப்புறம் மலையேறிச்சு. இப்ப எங்க இருந்தோ வராரு அப்புறம் போறாரு. இந்த இறங்கி வருதலுக்கு தான் இழுதல் என்று. இந்த இழுதல் என்பது என்னத்தை காட்டுகிறது என்றால், இறைவனுடைய அன்பு சில அன்பிற்கு முன்பு அடைக்கின்றாள் என்று இறைவனுடைய அன்பை, அருளை. இதை சம்ஸ்கிருதத்துல சௌலபியம் என்பாங்க. அவருக்கு வந்து கட்டுக்கடங்காத அருள். இந்த பிரபஞ்சத்தினுடைய எல்லா சித்தி எல்லாவற்றின் மீது அன்பு கொண்டோம்.
ஓகே. அப்ப அவனுடைய அன்பு வந்து அவன் ஒரு குழந்தை போல, கண்ணன் போல வந்து நம்ம வந்து தமிழ்நாடு உலகத்துல வேற எந்த சமயத்தில் ரிலிஜன்ல வந்து இறைவனை குழந்தையாக பார்க்கின்ற ஒரு வழக்கம் இருக்கு சொல்லுங்க? நமது ரிலிஜன்ல மட்டும்தான் அது இருக்கு. ஆனால் இதுல பெரிய ஆச்சரியம் என்னன்னா, நான் முதலே சொன்ன மாதிரி ஏன் நான் வந்து வைணவம் என்று பேசுகின்றது ஒரு தொடர்ச்சி இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் வந்து இந்த பரிபாடல் என்பது தொல்காப்பியத்திற்கு முந்தைய ஒரு பாடல் தொகுப்பு. அப்ப இந்த பரிபாடல் என்ன சொல்லுன்னா, ஒரு 5 அவதாரங்கள் தான் உண்டு அப்படின்னு சொல்லி. இப்ப 10 அவதாரம்னு பேசிட்டு இருக்கோம். தசாவதாரம் சொல்றோம். ஆனா பரிபாடல் வந்து 5 அவதாரங்களை தான் சொல்றோம். முதலில் வராகம், அதாவது டர்ட்டில், அப்புறம் நரசிங்கம், ஓகே, சிம்மம், கண்ணன், அப்புறம் கூர்மம். அப்படின்னா வந்து கூர்மம் என்பதுதான் டர்ட்டில், ஓகே. வராகம் என்பது வந்து பன்றி அவதாரம். வாமனம், இந்த குழந்தை இப்ப வந்தது பார்த்தோம், கண்ணன். இந்த 5 அவதாரங்களும் முக்கியம்ங்கிறாங்க. அது ஏங்க அதை பத்தி எல்லாம் விரிவா பார்க்க முடியும். ஆனா இப்ப நேரம் இல்லை. நான் முதலியே சொன்னேன் வந்து இவருக்கு முன்னாடி, அதாவது இளங்கோவடிகளுக்கு முன்னாடியே வந்து சங்க பாடல்கள்ல ஒரு நற்றிணைங்கிற பாட்டுல பாருங்க, இறைவனா யாருன்னு சொல்லுது, மாநிலம் சேவடியாக, இந்த உலகமே அவனுடைய திருவடியாக இருக்கு. தூ நீர், நல்ல நீரும், வளைநரல் பவ்வம் உடுக்கையாக, இந்த பெரிய கடல் இதெல்லாம் வந்து அவனுக்கு உடுக்கையாக இருக்கு. விசும்பு மெய்யாக, இந்த ஆகாசமே அவனுடைய மெய்யாக இருக்கு. திசைகள் வந்து கையாக இருக்கின்றது. பசும் சுடர், சூரியனும் சந்திரனும் கண்ணாக, இயன்றவெல்லாம் பயின்று, இது இல்லை எல்லா நாலேஜ் இதுக்குள்ள இருக்கக்கூடிய ஞானம் முழுவதும் அடங்கிய வேத முதல்வன் அவன் தான் வந்து இறைவன். தீதர விளங்கிய திகிரியோனே, இங்க வந்து திரும்ப தீதர விளங்கிய திகிரியோன் என்பது திருமாலை சொல்லக்கூடிய ஒரு பாடலாக நற்றினை கடவுள் வாழ்த்து. நற்றினை ஒரு சங்க பாடல். இப்படி சொன்னா, நான் பரிபாடல் சொன்னேன் பாருங்க, பரிபாடல்ல இவன் வெளியே இருக்கிற ஆள் மட்டும் இல்லையா, இவன் வந்து உள்ள இருக்கிறதும் அவன் தாங்கிறான். தீயினுள் தெரல் நீ, தீனா அதுக்குள்ள இருக்கிற சக்தியாக நீ இருக்கின்றான். பூவினுள் நாற்றம் நீ, இந்த ஒரு பூ எடுத்தோம்னா அது உள்ள வாசனையாக இருக்கின்றான். கல்லினுள் மணியும் நீ, இருக்கின்ற நவரத்னங்களில் நீ மணியாக இருக்கின்றார். சொல்லினுள் வாய்மணி, ஒரு சொல்லுனா அதுல உள்ள பொருள் வாய்மையாக நீதான் இருக்கின்றார். அறம் என்று எடுத்தால் அதில் அன்பாக நீ இருக்கின்றான். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அப்படிங்கிறது வந்து வள்ளுவருடைய பாடல். சோ அறத்துல அன்புதான் முக்கியம். அறத்தினுள் அன்பு நீ, மரத்தினுள் மைந்து நீ, சண்டை போடுறதுல அதுல உள்ள வீரமா நீ தான் இருக்க. வேதத்து மறை நீ, இந்த வேதங்களாகவும் நீதான் இருக்கின்ற, அதுக்குள்ள மறைபொருளாகவும் நீதான் இருக்கின்ற. பூதத்து முதல்வன், ஐம்பூதங்களுக்கு முதல்வனாக நீயே இருக்கின்றாய். வெஞ்சுடர் ஒளியும் நீ, நீதான் சூரியனாக இருக்கின்றார். திங்களுள் அழியும் நீ, அந்த வந்து அந்த சந்திரனுடைய தன்மையாக அந்த குளிர்ச்சியாகவும் நீதான் இருக்கின்றார். அனைத்தும் நீ, அது மட்டும் இல்ல அனைத்தின் உட்பொருளும் நீ. இப்படித்தான் சார் கடவுளை பார்க்கறான் தமிழன். தமிழன் பார்க்கின்ற கடவுள் இதுதான். ஓகே, இப்ப நம்ம சண்டை போட்டுக்கிற மாதிரி சைவம், வைணவம், சாஸ்திரம், கானபத்தியம் அப்படின்னு இதெல்லாம் வந்து இதெல்லாம் பின்னாடி வந்தது. ஓகே, இதுல என்னன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் வந்து ஐந்திணையாக இந்த நிலத்தை பகுத்து, நான் முதலே சொன்ன மாதிரி முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை என்று பிரித்து அதில் முதல் பொருளாக, அதாவது வந்து நிலமும் பொழுதும் என்பது முதற் பொருளாக, கரு என்பது அதுக்குள்ள இருக்கக்கூடிய கண்டென்ட் ஆஃப் திஸ் ஈகோ டைப்ஸ், அப்புறம் உரி என்பது இது இது உருவாக்கக்கூடிய உணர்ச்சிகள். இதுதான் இந்த ஐந்திணை அப்படின்னு சொல்றாங்க. இதுல இருந்து கருப்பொருள்னு ஒண்ணு வைக்கிறாங்க நம்ம தமிழர்கள். இந்த கருப்பொருள் என்ன? உதாரணமாக தெய்வம், உணாவே, மாமரம், புல், பறை, செய்தி, யாழின் பகுதியோடு தொகை வெல்லாம் சேர்ந்து அபவை பிறவும் கருவென முடியல அப்படிங்கிறது தொல்காப்பிய சூத்திரம். அப்படின்னா இப்ப முல்லைத்திணையினுடைய கருவாக என்னென்ன சொல்றாங்க பாருங்க. மக்கள், ஆயர், ஆய்ச்சியர், உணவு, வரகு, சாமை, விலங்கு, பூ, மரம், பறவை, ஊர், நீர், பறை, யாழ், மண், அவர்களுடைய செய்திங்கிறது இங்க தொழில். என்ன தொழில்? இவ்வளவு சொல்லிட்டு வராங்களே, அதுல தூக்கி தெய்வத்தையும் அங்க வச்சிருக்காங்க பாருங்க. தெய்வத்தை வந்து தமிழன் பிரித்ததில்லை. அதான் சொன்னது ஈகோசென்ட்ரிக் அப்படின்னு. அதாவது வந்து இறைவன் என்பவன் நாம் காண்கின்ற பிரபஞ்சம், நாம் காண்கின்ற பூமி, பூமியில் இருக்கின்ற தாவரங்கள், விலங்குகள் இதோடு ஒண்ணா இருக்கான். So he's a psychological extension of a ecotype. அதுதான் வந்து கரு என்பது.
அப்ப எப்படி பார்க்கறான் தமிழன் அப்படின்னா, முதற் பொருள் நிலமும் பொழுதும். அவன் தான் நிலமும் பொழுதுமாக இருக்கிறான் பிரபஞ்சம். கருப்பொருள் அதனுடைய கண்டென்ட்டும் அவன் தான், அதை இயக்கக்கூடிய இயங்கு சக்தியாகவும் இருக்கு. அப்ப இந்த பிரபஞ்சமே அவனது உடல் என்றால் அதில் நாம் அங்கமாக இருக்கின்றோம், அவன் அங்கியாக இருக்கின்றான். உரிப்பொருள் உணர்வு, இந்த உணர்வாகவும் அவனே இருக்கின்றான். இந்த உணர்வு எப்பொழுது வரும்னா, நம்ம வந்து நமக்கும் அவனுக்கும் உள்ள அந்த உறவை புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உணர்வு. அதனால்தான் நான் சொன்னேன், அன்பிற்கு முன்றும் அடைக்கும் தாழ்வு சொல்ற பொழுது வள்ளுவர் இந்த டெஃபினேஷன் என்ன சொல்றாரு, அன்புடையவர்கள் கண்களில் எப்பொழுதும் பணித்து கண்ணீர் இருக்கும் அப்படிங்கிறார். கண்ணீர் என்பது வந்து அன்பினுடைய ஒரு வெளிப்பாடு. காதலினால் கண்ணீர் மல்கி அப்படின்பாரு திருவாதவூர் மாணிக்கவாசகர். ஓகே, அப்ப உன்கிட்ட நெஞ்சு பூரம் அன்பு இருந்தது, காதல் இருந்தது என்றால் உங்கள் கண்கள் எப்பொழுதுமே பணித்திருக்கும், அருள் நிரம்பியது. சோ பொருளுடையாருக்கு இவ்வுலகம், அருள் இல்லாதவருக்கு அவ்வுலகம் இல்லை அப்படின்றார். அப்ப அந்த அருள் நிரம்பிய ஒன்றாக அந்த உறவை உருவாக்கக்கூடியது. அந்த உறவை நம்ம என்னைக்கு நாம் புரிஞ்சுக்கிறோமோ, நமக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள இந்த உறவை நாம் புரிந்து கொள்ளும் பொழுது அப்பொழுதுதான் நமக்கு வந்து இந்த உணர்வு என்பதே வருகின்றது. ஆக இந்த ஐந்தினை என்பதிலேயே வந்து இறைமையை கொண்டு வந்து சேர்த்து விடுகின்றார் தமிழர். இதையெல்லாம் வைத்துத்தான் வந்து நம்மாழ்வார் என்று சொல்லக்கூடிய பெரியவர் அவர் என்ன சொல்றார் பாருங்க, உண்ணும் சோறு, சாப்பிடக்கூடிய சாப்பாடு, பருகு நீர், குடிக்கின்ற நீர், தின்னும் வெற்றிலை, போகங்கள். இங்க வந்து வெற்றிலைங்கிறது போகத்தை குறிக்குது. நம்மகிட்ட என்னென்ன போகங்கள்லாம் உண்டோ அது எல்லாம் கண்ணை நம்புறான் என்று என்றே கண்ணில் நீர் மல்கிங்கிறார் பாருங்க. எங்க கண்ணுல நீர் வருது அப்படின்னா, அவனுடைய அன்பை நினைக்கிற போது கண்ணெல்லாம் நீராது. அதோட நிறுத்திருக்கலாம். இது வந்து ஒரு தமிழ் வேதம் என்பதனால், மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க அவனொரு வினைவி திண்ணம் என் இளமான் புகு ஒரு திருக்கோளூரை. இங்கதான் வந்து ஆதிசங்கரருக்கும் நம்மாழ்வாருக்கும் வித்தியாசம். ஆதிசங்கர் எல்லாம் சம்ஸ்கிருதத்துல போயிட்டு போயிடுறாரு. ஓகே, அது வந்து அத்வைதம். இவர் உருவாக்கியதான் விசிஷ்டாத்வைதம். இதுல என்ன சிறப்பு அப்படின்னா, விசிஷ்டாத்வைதத்தினுடைய அடிப்படையாக தமிழ் அகமரபு இருக்கின்றது. பார்க்கலாம், இந்த பொண்ணு என்ன பண்ணுது, இப்படி எல்லாம் ஃபீல் பண்ணிட்டு அது என்ன பண்ணுது, அவனுடைய மண்ணினுள் அவன் சீர் வளமிக்க ஊர், உலகத்திலேயே பெரிய ஊர் எதுடா அப்படின்னா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இன்னமாக அவன் வந்து திருக்கோளூர்ல இருக்கக்கூடிய பெருமாளை பார்க்கறதுக்கு போராடாம். இது தாய்க்கு பேசுகின்ற பேச்சு. இதுதான் நம்ம திராவிட வேதம். பாருங்க எவ்வளவு ஒரு அழகா. அப்ப இதுல பாத்தீங்கன்னா, விடைதழால் ஏறுதழுவுதல், உடன்போக்கு, மடலேறுதல், எச்சரிப்பு, ஆற்றாமை, சிற்றில் கட்டி விளையாடல், இது எல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா வந்து தமிழ் வேதத்துல இருக்கு. இது எல்லாம் அகமரபு. இந்த மரபு நமக்கு வந்து வடமொழி வேதத்தில் கிடையாது. மிக சிறப்பாக இத்தனை அம்சங்களும் இங்கு இருக்கின்றது. இது ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். அப்போ வந்து இதெல்லாம் உணர்ந்து வந்து தமிழர்கள் வந்து இவர் நம்மாழ்வார் இயற்றிய திருவாய்மொழி 1000 சொச்சம் பாட்டு, அது சாம வேதத்திற்கு சமம் என்றும், திருவிருத்தம் ஒரு 100 பாடல்கள் வந்து ரிக்வேதத்திற்கு சமம் என்றும், பெரிய திருவந்தாதி 87 பாடல்கள் அது அதர்வண வேதத்திற்கு சமம் என்றும், திருவாசிரியம் 7 பாடல்கள் அது வந்து யஜுர்வேதத்திற்கு சமம் என்று கண்டு சொல்லியிருக்கின்றார்கள். அதனால் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபன் என்று இவர்கள் வந்து நம்மாழ்வாரை போற்றுகின்றார்கள். இதற்கு மேலும் விரிவாக பேசுவதற்கு இருக்கின்றது, ஆனால் நேரம் இல்லாதனால் வந்து நான் இத்துடன் நான் முடித்துக் கொள்கின்றேன். இதை பற்றி நீங்கள் அறிய வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த கீழே இருக்கு பாருங்க, இந்த புஸ்தகா அப்படின்னு ஒரு பப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த புஸ்தகா.co இந்தியா, இது நீங்க வந்து இங்க போனீங்கன்னு வச்சுங்களேன், போனீங்கன்னா வந்து என்னுடைய நூல்கள் வந்து அதுல வரிசைக்கிரமமாக அது இருக்கின்றது. குறிப்பாக வந்து இதுல இப்ப எழுதியிருக்கேன், மாறன் மனமும் மறந்து போன புரட்சியும் அப்படிங்கிறதுல வந்து இதெல்லாம் மிக தெளிவாக விளக்கி இருக்கின்றது. எப்படி வந்து வேதம், தமிழ் வேதம் என்பது எவ்வளவு சிறப்புடையது, வடவேதத்தை விட இது எவ்வளவு சிறப்புடையது என்பதையெல்லாம் நான் சொல்லி, அதே போல ஒரு புரட்சி துறவியாகிய நம்ம ராமானுஜரை பற்றியும் நான் சொல்லியிருக்கின்றேன். அது தவிர என்னுடைய கொடி ஆய்வுகள், என்னுடைய கவிதைகள் இதையெல்லாம் இருக்கின்றது. நீங்கள் வந்து இந்த இதற்கு சென்றீர்கள் என்றால் அங்கிருந்து உங்களால் வந்து இதை காண முடியும். என்னுடைய நூல்களை அதிலிருந்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இருங்க வரேன், திரும்ப எப்படி போறது. ஓகே, ஸோ ஓகே, இதுதான் ஆக்சுவலா வந்து என்னுடைய இமெயில் அட்ரஸும் நான் கொடுத்துருக்கேன்.
அது மட்டும் இல்ல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் நான் கொடுத்துருக்கேன். நீங்க அதுல போய் நீங்கள் எனக்கு ஏதாவது செய்தி அனுப்ப வேண்டும் என்றால் நீங்கள் அனுப்பலாம். எனவே நான் இத்துடன் எனது உரையை நான் முடித்துக்கொண்டு கேள்விகள் ஏதேனும் இருந்தால் நாம் அதை பற்றி பேசலாம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. அதாவது சிலப்பதிகாரம் எவ்வாறு ஒரு தொன் தமிழ் இறை இயலை மீட்டுக் கொடுத்து இன்றைய வைணவ நெறிக்கு வித்திட்டது என்ற அறியும் ஒரு முயற்சியில் நீங்கள் வெற்றியடைந்திருக்கிறீர்கள். முதலில் நாங்கள் உங்களை பாராட்டும் முகமாக எல்லோரும் 30 வினாடிகள் கைதட்டுவோம். அதன் பிறகு பஞ்சாட்சர மாஸ்டர் அவர்கள் தன்னுடைய கருத்தை தொடங்குவார். எல்லோருக்கும் வணக்கம். இன்று டாக்டர் கண்ணன் அவர்கள் வைஷ்ணவம் நெறிக்கு வித்திட்ட சிலம்பு என்ற தலைப்பில் சிலப்பதிகாரத்தை சிலம்பு என்ற சிலப்பதிகாரத்தை பற்றிய விவரங்களை கூறியிருந்தார். இதுக்கு முதலும் எங்களுக்கு சிலப்பதிகாரத்தை பற்றிய இளங்கோடிகளுக்கு ஆஸ்திரேலியாவில் அதாவது சிலை எழுப்பினதிலிருந்து பல விடயங்கள் சிலப்பதிகாரத்தை பற்றி கொஞ்சம் நாங்கள் இங்க அறிந்திருக்கிறோம். விஷ்ணு கடவுளை நாங்கள் கையை விட இல்லை. விஷ்ணுவை காக்கும் தெய்வம் என்று இலங்கையில எல்லாரும் கும்பிடுகிறார்கள், சிவனையும் கும்பிடுவார்கள். நீங்கள் முதல் காட்டின அந்த மத்து கடையேக்க வாசுகி பாம்பும் மத்தால கடையேக்க வாசுகி நஞ்சை இறக்கி போடுது. அப்போ விஷ்ணு என்ன சொன்னார், அதுதான் அந்த பாடல்ல வருது. விஷ்ணு என்ன சொன்னார், என்னால இனி ஒன்றும் செய்யலாது, இனி எல்லாம் முடிஞ்ச காரியம், சிவபெருமான் மட்டும்தான் செய்யலாம், நீங்க கூப்பிடுங்கன்னு சொல்லிட்டார். அப்ப இவியல் பேர் தேவர்கள் சிவபெருமானத்தான் கேட்கிறார்கள். அவர்தான் இந்த நஞ்சு எடுத்து ஒரு இடம் விடையிலாது தன்னை வாய்க்கலான்னு வச்சிருந்தார். அப்ப அதிலே நாங்கள் ஆர் பெருசண்டதை பற்றி நாங்கள் யோசிக்க இல்லை. விஷ்ணுவை நாங்கள் வணங்குறது நல்லவர்களுக்கு உரிய கடவுள் உண்டு. அதாவது தேவர்கள் மற்ற உலகத்தில் உள்ள நல்லவர்களுக்கு ப்ரொடெக்ஷன் இல்லை. அப்ப நல்லவர்களுக்கு ஒரு கடவுள், நல்லவர்களை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்ன்ற ரீதியில தான் நாங்க பல விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றது நீங்கள் கூறின மாதிரி இந்த அதாவது சிவனுக்கு கைலாசம் இருக்குது. நீங்கள் கேட்கலாம் வைகுந்தம் எங்கே இப்போ என்று. ஆனால் வைகுந்தம் இருந்தது. வைகுந்தம் கடல்ல தாண்ட பிறகு இந்த வைகுந்தத்துக்கு வந்து சேர்ந்தவர்கள் அவைகளை ஜாதவர்கள் என்று சொல்லுவார்கள். வைகுந்தத்தில் இருந்தவர்கள் வைகுந்தம் கடல்ல தாண்ட பிறகு ஜாதவர்கள் எல்லாம் கர்நாடகா ஸ்டேட் எல்லாம் குடியேறினார்களாம் இந்தியாவுக்கு என்றதை சொல்லுகிறார்கள். அப்படியெல்லாம் இந்த இப்ப நீங்கள் சிலம்பு கதையை பார்த்த மாதிரிக்கு வேற கதைகள் இப்படி சொல்ற மாதிரிக்கு கதைகளை எடுத்து நாங்கள் ஏதோ அதை நடந்ததாக நினைச்சு கதைத்து கொண்டிருக்கிறோம். ஆனா இதை நம்பினா அதையும் நம்பணும், அதை நம்பாட்டி இதையும் விட வேணும். வினதிதான் ஐயாவும் வந்திருக்கிறார், அவரும் கையெழுத்திருக்கிறார். அதனுடையதால் நான் இதை பற்றி கணக்க கூற விரும்பவில்லை. சிலம்பு சமண சமயத்தை பற்றி சொல்லியிருக்க, சமண சமயத்தவர்கள் 6ஆம் பிஃபோர் கிரைஸ்ட் 600 years பிஃபோர் கிரைஸ்ட் ஆரம்பிச்சு விட்டார்கள். அந்த நேரம் சிவலிங்கம் இருந்தது எல்லா இடமும், குகைகள்ல அங்கே எங்கெல்லாம் சிவலிங்கத்தின் இடம் இருந்தது. அப்ப சிவலிங்கம் தான் ஆரம்பத்தை முதல் சமண சமயம் வர முதல் சிவலிங்கம் தான் இருந்தது என்றதையும் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
மிகவும் நன்றி ஐயா, அருமையான கருத்து. அடுத்ததாக கனடாவில் இருந்து சிவசுதா தவறண்ண மாஸ்டர், நீங்க பேசுங்க. நன்றி சிஸ்கந்தராஜா மாஸ்டர். மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். டாக்டர் கண்ணன் அவர்களே, உங்கள் பேச்சில் மட்டுமல்ல உங்களுடைய இறை நம்பிக்கையிலும் மிக மிக தெளிவு தெரிந்தது. தமிழனுக்கு வலியுரை கொடுக்கக்கூடிய சங்ககால பாடல்கள் முதலானவை எமக்கு உதவுவது போன்று என்று நீங்கள் கூறினீர்கள். அது ஒரு மேன்மையான வசனமாக எனக்கு பட்டது. அதாவது எங்களுடைய வலியுரை கூட்டுறதுக்கு நாங்கள் செல்வம், அலங்காரம் அதுகளை தான் கூடுதலாக மேற்கொள்ளுவோம். எங்களுடைய வலியுரை கூட்டுறதுக்கு தமிழை கேட்க வேண்டும், அழகான தமிழை கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. நீங்கள் கூறியது போன்று அன்பிற்கு முண்டோ அடைக்குந்தாள். இந்த பிரபஞ்சமே இறையுருவம் என்ற அதோட வாழும் போது வாழ்க்கை அழகாகும். அவனின்றி அணுவும் அசையாது. நரசிம்ம அவதாரத்தின் பின்னும் அதுக்கு பிஹைண்டாயும் எங்களுக்கு அன்புதான் தெரிகிறது என்றது இன்றுதான் அறிந்து கொண்டேன். அப்படிப்பட்ட திருமால் சீரை கூறும் உங்கள் கதைகளை கேளாத செவி என்ன செவி என்று கூற தோன்றுகின்றது. அத்தனை அழகாக செய்யுளுக்கு பொருள் கூறினீர்கள். இறைவன் அணுகக்கூடியவன் என்பது ஒரு ஆறுதலான வார்த்தையாக இருந்தது. முட்டி மோத வேண்டாம். நாம் காணுவதையெல்லாம் கடவுளாக எண்ணத் தோன்ற, பார்த்தவற்றையெல்லாம் பரந்தாமன் என்று பாவிக்க இறைவன் நம்மை அணுகுவார். உண்ணுஞ்சோறு பருகு நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றே தமிழை, அதுவும் இறைவனை வாழ்த்தும் தமிழை அது அழகாக கூறினீர்கள். நீங்க கூறும் விதமும் அழகாக இருந்தது. நன்றி ஐயா. மிகவும் நன்றி. அடுத்ததாக நந்தினி மாஸ்டர் மெல்பர்ன்ல இருந்து பேசுகிறேன். நன்றி, மிகவும் நன்றி டாக்டர் கண்ணன் மாஸ்டர். அதான் நீங்க அருமையாக தமிழ்ல எவ்வளவு அழகான இதுகளை கூறியிருந்தீர்கள். அந்த ஆழ்வார்கள் எழுதியிருக்கிறார்கள் நல்ல சுத்த தமிழில். அதான் முந்தி படிச்சும் இருக்கிறோம், ஆனா கொஞ்சம் டீப்பா போயில. ஆனா இலங்கையில விஷ்ணுவை நாங்க கும்பிடுறது பெருமாள் கோயில் அண்டி இருக்கும். போனாலே ஒரு லட்சுமி கடாட்சமாக இருக்கும். அந்த எல்லாரும் கும்பிடுற எல்லா கடவுளும் ஒன்றுதான் என்று. மற்றது நீங்க சிவசுதா மாஸ்டர்ஸ் முட்டி மோத வேண்டாம் என்று, எல்லாம் கடவுள் தான். மற்றது ஹரியும் ஹரனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண் என்று இருக்கு. அதே போல எல்லாருக்குள்ளேயும் எல்லாரும் காக்கும் கடவுள் என்றபடியா நான் கூட கும்புறது விஷ்ணுவை. இங்கேயும் கோயில்கள் இருக்கு விஷ்ணுவுக்கு. எல்லாரும் ஒன்றுதான். நன்றி நன்றி. நன்றி. அடுத்ததாக ரீடிங்ல இருந்து யோகி நாகேந்திரன் மாஸ்டர், நீங்க பேசுங்க. எல்லோருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம். ப்ரொஃபசர் கண்ணன் ஐயாவை கண்டு கடனாலும் கண்டதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களுடைய பூமி நீங்கள் அழகாக தொடங்கினீர்கள், சைவ பூமி என்று. நாங்கள் சிவபூமி என்று கூறுவோம். அழகாக கூறினீர்கள். மற்றது நீங்கள் கூறியது வைணவ நெறிக்கு வித்திட்ட சிலம்பு என்று அழகான உரை, மிகவும் எனக்கு தெரியாததெல்லாம் கூறியிருந்தீர்கள். இந்த பாடல் நீங்க சொன்ன மாதிரி இருந்து நான் மிஸ் பண்ணிட்டேனோ தெரியா, MS சுப்லக்ஷ்மி பாடின பாட்டா இது? பாடி இருக்கிறாவா? அதான் அத UN பாடினவ. அப்படி என்ன அது பெரியார், காமக்கோடி பெரியார் அவருக்கு சொல்லி பாடின பாடல் எல்லாம் அவர் தான் எடுத்து கொடுத்தார் அந்த பாடலை போய் UN பாட சொல்லி MS சுப்லக்ஷ்மிக்கு. நான் அவட சரித்திரம் படிக்கக்குள்ள அதுல இருந்தது. காமக்கோடி பெரியார் தான் நம்ம அதை எடுத்து கொடுத்தேன் அந்த பாடலை. அத அவட கணவனை உதவி செய்யத்தான் அந்த சன்ஸ்கிருத்ல வடிவா சொல்ல தெரிஞ்சதாக இது. பட் இன்னொன்று ஐயா, நீங்க பெருமாளை பற்றி இவ்வளவு இதன்றது விளங்கப்படுத்தி கூறக்குள்ள நான் எனக்கு விளக்கப்படுற மாதிரி இருக்குது. என்னன்னா புருஷ சூக்தம் என்று அதுல விஷ்ணுவை பற்றி நல்ல வடிவா அவற்றை அங்கங்கள் தான் இந்த
பிரபஞ்சம் என்று சொல்லி எங்களுக்கு எல்லாம் விளங்கப்படுத்தப்படுறது. அதுல நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். சகசிரசீரு சா புருஷக சகசிராம சகசிரபாத்து. அதுல அந்த அந்த முழு பாடல்லையும் விஷ்ணுவை விவரிச்சு காட்டுப்படுது. இந்த அவற்ற அங்கங்கள் பிரபஞ்சத்துல பறந்திருக்கிற மாதிரி என்று. அது சரியான்னு நான் கேட்கிறேன். இதுல என்னது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு ஒரு பெரிய தமிழ் வேதத்தை பற்றி பேச வேண்டிய நேரம் வந்திருக்கு. எப்படின்னா இந்த வடமொழி வேதம் தமிழர்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்ட பொழுது அதில் சில குறைகளை தமிழ் வைணவர்கள் தமிழர்கள் காண்கிறார். என்னது அப்படின்னா, வடமொழி வேதத்தில் இந்திரனை பற்றி நிறைய இந்திரனை பற்றிய பாடல்கள் தான் இருக்கு. அக்னி, வாயு இவர்களை பற்றிய பாடல்கள் நிரம்ப இருக்கின்றது. ஓகே, சிவனை பற்றியும் இருக்கின்றது, அதுல விஷ்ணுவை பற்றியும் இருக்கின்றது. ஆனால் யாரு பரம்பொருள் அப்படிங்கிற தெளிவு அதுல இல்லை. இப்ப நீங்க சொல்ற புருஷ சுத்தம் ஒண்ணுலதான் அந்த பரம புருஷன் அப்படிங்கிறவன் நாரணன் அப்படின்னு அதையும் எப்படி சொல்றாங்கன்னா, எவன் லக்ஷ்மணனுடைய மணாளனாக இருக்கின்றானோ அவன் அப்படின்னு தான் ஒரு ரெஃபரன்ஸ் வருது. சோ அதுதான் நம்மாழ்வார் பேசும்போது மலர் மகள் விரும்பும் நம் அரும் விரல் அடிகள் அப்படிங்கிறது. அந்த 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 வார்த்தையை அவர் அங்க போடுறதுக்கு பத்துடை அடியவர்க்கு எளியவன் பிறர்க்கரிய வித்தகன் மலர் மகள் விரும்பும் நம் அரும் விரல் அடிகள் மற்றொரு கடைவெண்ணை களவினில் உரளிடை ஆப்புண்டு எத்திரம் உரலினோடு இணைந்து ஏங்கிய எளிவே அப்படிங்கிறார். இந்த இடத்துல அவர் லக்ஷ்மி இந்த புருஷ சுத்தத்தை ரெஃபர் பண்ணி லக்ஷ்மி மணாளனாக எவன் இருக்கின்றானோ அவன் தான் பரம்பொருள் அப்படின்னு புருஷ சுத்தம் சொல்லுது. மற்றபடி இதனுடைய ஆரம்பம் விஷ்ணுங்கிற போது நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு அது ஒரு ஆரிய மதம் இல்ல, கிடையாது. விஷ்ணு தான் விஷ்ணு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. விட்டுணு அப்படின்னா இப்ப விட்டு சித்தர் அப்படிங்கிறது பெரியாழ்வார் பேர். ஓகே, சோ விட்டுணு அல்லது விட்டு, கண்ணனை கிருஷ்ணனை கிட்டு, விஷ்ணுவை விட்டு அப்படின்னு சொல்றது தமிழ்ல இருக்கு. அதுல இந்த வி அப்படிங்கிறது பரவி இருத்தல், விபுவாக இருத்தல், பிரபஞ்சமாக இருத்தல் என்ற பொருள் உள்ளதுதான். அது இது ஒரு தமிழ் சொல்லது. ஓகே, அதுதான் இப்படி விரிவாக வேதத்தில் சொல்லப்படுகின்றது. ஆக இதுல என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இதெல்லாம் நான் புதிய கான்செப்ட் இதை நான் முன்வைக்கிறேன். இதை இன்னும் எத்தனை பேரால ஏற்றுக்கொள்ள முடியும்னு தெரியல. இந்த கூர்ம அவதாரம் நான் சொன்னேன் பாருங்க, பரிபாடல்கள் முதல் 5 அவதாரம் தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி. அப்ப அதுல கூர்ம அவதாரம், இந்த கூர்ம அவதாரம் எதை சொல்லுது அப்படின்னா, வேதம் இருந்தது, வேதம் காணாமல் போயிடுச்சு. அப்ப அதை இறைவனே மீட்டெடுக்கிறார். அதுலதான் அவர் கடலுக்குள்ள போய் அந்த வேத நூல்கள் எல்லாம் திருடிட்டு போயிடுறான். அவன் திரும்ப எடுத்துட்டு கொடுத்ததுதான் அந்த டேர்ட்டில், அந்த கூர்ம அவதாரத்துடைய பொருளாக இருக்கு. இது சிம்பாலிக். என்ன நடந்திருக்கு அப்படின்னா தமிழில் வேதம் இருந்திருக்கு. ஏன்னா நான் இதை எதுக்கு திரும்ப திரும்ப இது எனக்கு விஷ்ணுவை பத்தி சொல்லணுங்கிறது இல்லை. இது ஒரு நீண்ட தமிழ் மரபு. இந்த மரபிற்கு ஒரு தொடர்ச்சியை நான் வைணவத்தில் தான் பார்க்கிறேன். ஓகே, இது சங்க காலத்தில் தொல்காப்பியத்திற்கு முந்தி என்று பேசக்கூடிய பரிபாடல் காலத்திற்கு முந்தி கண்ணன் பலராமன் வழிபாடு தமிழகத்தில் இருந்திருக்கின்றது. தமிழகத்தில் தமிழ் வேதம் இருந்திருக்கின்றது. அந்த வேதம் காணாமல் போயிருக்கின்றது. அதை மீட்டுருவாக்கம் செய்கின்றார் நமது நம்மாழ்வார். நம்மாழ்வார் தான் அதை திரும்ப அந்த தமிழ் வேதத்தை எடுத்து கொண்டு அதை தான் 4000 திவ்ய பிரபந்தம். இப்ப நம்ம சொல்ற விஷ்ணு 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 கோயில் பெருமாள் இந்த வழிமுறை எல்லாம் செய்தவர் நம்மாழ்வார். அப்ப எதுக்காக நான் சிலம்ப பத்தி பேசினேன், எதுக்காக நான் நற்றினையை பற்றி பேசினேன், எதுக்காக நான் பரிபாடலை பற்றி பேசினேன் என்றால், இந்த மீட்டுருவாக்கத்திற்கு முன்னமே இதெல்லாம் சாட்சியா நான் சொன்னேன். இதெல்லாம் இருந்தது, இந்த மண்ணில் இதையெல்லாம் இருந்தது, காணாமல் போயிட்டு. அப்போ இதை நாதமணிகள் தான் அதை கண்டுபிடிச்சு இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை எடுக்கிறாரு. அப்ப இதையெல்லாம் தமிழ் வேதம் என்று கருதப்படுகிறது. ஏன் தமிழ் வேதம் அப்படின்னு சொல்றாங்க? வடமொழி வேதத்தில் தெளிவில்லாமல் இருக்கு. ஓகே, அந்த தெளிவை தமிழ் வேதம் மட்டுமே. பரம்பொருள் என்றால் என்ன, அந்த டெபினிஷன், அந்த டெபினிஷனை கொடுக்கறது இந்த தமிழ் வேதங்கள் தான். அடுத்து இன்னொரு குறை ஒன்று சொல்லுவார்கள் வடமொழி வேதம். என்னவென்றால், வடமொழி வேதம் என்பது பார்ப்பனருக்கு அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா
வேத ரட்சகனாக இருப்பவர்கள் பார்ப்பனக்குடிதான், பிராமணர்கள் தான் அதை வந்து. அப்ப இந்த மனுஸ்மிருதியில வரும்பொழுது பின்னாடி வரக்கூடிய போது யாரும் அதை கேட்கக்கூடாது, கேட்டா வந்து காதல்ல ஈயத்தை விட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் கொடூரமான சில இதெல்லாம் வந்து அந்த வடமொழி மதத்தை பின்பற்றி இருக்கக்கூடியதுல இருக்கு. இது வந்து நம்மாழ்வார் போன்ற ஆழ்வார்களுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக. ஏனென்றால் அவன் வந்து நான் முதலே காமிச்சேன் பாருங்க, பரிபாடல் சொல்கின்ற மாதிரி அவன் அந்தர்யாமியாக உள்ள இருக்கும். இந்த பிரபஞ்சமே அவனது உடலாக இருக்கும் பொழுது அப்பொழுது வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லாம் ஒண்ணுதானே, அதுக்குள்ள எப்படி டிஃபரன்ஸ் பார்க்க முடியும்? எப்படி வேத பார்ப்பனர்களுக்கு மட்டும்? இது ஆழ்வார்கள் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்ப இந்த ஆழ்வார் நேருடைய மிக முக்கியம் என்னன்னா, எப்படி திருக்குறள் என்பது வந்து வேதம் என்பது அந்த போனா திருக்குறள் வந்து எல்லாருக்கும் போதும், ஏன்னா அது தமிழ்ல இருக்கு. 4000 திவ்ய பிரபந்தம் எல்லாருக்கும் போதும், ஏன்னா அது தமிழ்ல. இதான் 13ஆம் நூற்றாண்டு ஆச்சாரியர்கள் சொல்லுவாங்க, தமிழ் என்று வந்து விட்டாலே அது ஒரு புதுமை இருக்கின்றது, ஒரு பொதுமை இருக்கின்றது. புது ஆக இதுதான் வந்து வைணவ புரட்சி. நான் அந்த நூல்ல எழுதியிருக்கேன், அதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ வைணவம் செய்த பெரிய புரட்சி என்ன அப்படின்னா, இப்பொழுது இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப ஜாதிகள் திரும்ப உள்ள வந்துருச்சு, மனுஸ்மிருதியை பத்தி பேச்சு இருக்கு, வந்து எல்லாம் வந்து போயிட்டு இருக்கு, இப்போ விஷமஷாவா இருக்கு இப்ப. ஓகே, நான் சொல்ல வந்து இந்த பியூர் ஸ்டேட் ஆஃப் ரிலிஜன், பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்கிற பொழுது வைணவ நெறி வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. இதெல்லாம் இந்த விஷயங்கள்லாம் அதை ஒரு மரபாகத்தான் இவர்கள் எடுத்துக்கொண்டு வருகின்றார்கள். அதற்கு வந்து எப்படி வந்து நமது சிலப்பதிகாரம் பங்களிக்கிறது என்பதுதான் என்னுடைய பேச்சு. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நான் உங்களோட காய்ச்சி கொள்றேன் ஐயா. ஐயா என்னென்ன புருஷ சூத்தம் வந்து ருத்திரத்தின் ஒரு கூறு என்று சொல்றாங்க. அப்ப நான் அதைத்தான் நான் உங்களோட தான் கதைச்சு கொள்வேன், நேரம் இல்லை இதுல. மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. மிகவும் நன்றி. நான் சில அறிவித்தலை சொன்ன பிறகு நிதியத்தின் ஐயா நீங்க பேசலாம். அதாவது இன்று இரவு 8 மணிக்கு 8 PM UK டைம், 12:30 AM இந்தியா இலங்கை நேரம், ஷியாமலா சைலஷ் என்பவர் கனடாவிலிருந்து வந்து பேசிய இருக்கும் தலைப்பு மகாபாரதத்தில் விருதர் நீதி என்ற தலைப்பில் பேசுகிறார். அதே போல நாளைக்கு காலமே 9:30 மணிக்கு UK நேரம், 2 மணிக்கு இந்திய இலங்கை நேரம் அபிலாஷினி சரவணன் அவர்கள் கிழக்கு இலங்கையில் இருந்து வந்து பேசியிருக்கும் தலைப்பு விடை சொல்லுகிறேன். 11 மணிக்கு நாளைக்கு ஒரு அருமையான பேச்சு இருக்கிறது. முனைவர் ராஜேஸ்வரி அம்மா அவர்கள் பேசியிருக்கும் தலைப்பு திருக்குறளும் உலக அமைதி. நாளைக்கு இரவு 8 மணிக்கு இலங்கையில் பிறந்த யோகர் சுவாமிகளை பற்றி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதற்கு நீங்கள் எல்லோரும் தயவு செய்து கலந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, நீங்க அவரை பற்றி பேச இருந்தா நாம் பேசலாம், இல்லாட்டிக்கு நாம் பாட இருந்தா நாம் பாடலாம். அதே போல Thursday 18th ஆல்சோ நாங்கள் 9:30 யோகா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதுக்கு ஸ்டெஃபனி மூகா அவர்கள் வந்து பயிற்சியை சொல்லிக் கொடுக்க வருகிறார்கள். இப்போ இந்த 11 மணிக்கு சந்திரகலாவினுடைய நிகழ்ச்சி அகாஷிக் பதிவுகள் என்ற தலைப்பில் பேசுகிறார். இந்த வழக்கம் போல Thursday 8 மணிக்கு கதம்ப நிகழ்ச்சி, அதில் நீங்க பாட இருக்கிறவர்கள் வந்து பாடலாம், மற்றும் படித்ததில் பிடித்தது எல்லாத்தையும் வந்து சொல்லலாம் என்று கூறிக்கொள்கின்றேன். இப்பொழுது அடுத்த பேச்சு கருத்து சொல்றதுக்கு வினதீத்தன் ஐயா அவர்கள், அவர் இந்த தளத்தில் வார சாட்டர்டே 20ஆம் தேதி 2 மணிக்கு, நான் திருப்பியும் சொல்றேன், 2 மணிக்கு இந்தியா இலங்கை நேரம் வந்து நீங்க பேச வாரீங்க. அதற்கு நோட் பண்ணுங்க, டைம் சேஞ்ச் பண்ணி இருக்கு, உங்களுக்கு தெரியும். 2 மணிக்கு வந்து பேச வேணும் என்று சொல்லி இப்பொழுது நீங்க உங்களோட கருத்தை கூறலாம். நன்றி. இனிய நண்பர் திரு கண்ணன் அவர்களையும் இந்த தடத்தினுடைய சான்றோர்களையும் வணங்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கண்ணன் அவர்களுடைய தோற்றம் கொஞ்சம் இழைச்சிருந்தாலும் அவருடைய கருத்து ரொம்ப எப்பவும் போல மிக வலிமையாக, மிக தெளிவாக, ஒரு அழகு தமிழ்ல, அவருடைய எழுத்தும் அவ்வளவு அழகு, பேச்சும் அவ்வளவு அழகு இன்றைக்கு பழகியிருக்காங்க. அவர்களுக்கு என்னுடைய பாராட்டும் வாழ்த்தும். ரொம்ப அழகா தொடங்கினாங்க.
கடவுள் அது கடவுள்ங்கிறது இஸ் நாட் எ பர்சன், இட்ஸ் எ ப்ராசஸ் அப்படின்னு சொன்னது. அப்புறம் வியக்கும் வியப்புத்தான் கடவுள், இந்த பேர் இயற்கையை வியக்கிற வியப்பு கடவுள்னு சொல்றகிற போது அதுல பொதுமை வந்துருது. நம்ம சிவன் சைவம் வைணவம் எல்லாம் நிறைய பேசுனீங்க, இருந்தாலும் பொதுமை. நீங்க சொன்னீங்க அக வாழ்க்கையை பத்தி அங்க பேசுற போது இங்கேயும் சொல்றாரு, முன்னை அவனுடைய நாமம் கேட்டாள், பின்னை அவனுடைய ஆரூர் கேட்டாள், பெயர்த்தும் அவனுக்கு பிச்சையானாள் அப்படின்னு சொல்றதான் நீங்க அங்கேயும் வைணவத்திலையும் சொல்றாங்க. ரொம்ப எல்லா கருத்துக்களும் மீட்டுருவாக்கம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பு. 5 தான் இருக்குன்னு சொல்லிட்டு சங்க காலத்து சங்கப்ப பாடல்கள், திருக்குறள், தேவாரம் கூட மீட்டுருவமானதுதான், கொஞ்ச நாள் இல்லைங்கிறாங்க. அது மாதிரி வைணவர்களுடைய அந்த நம்ம திவ்ய பிரபந்தம், அந்த தமிழ்ல அந்த அழகு வைணவத்துல அந்த பாடல்களை சொல்ற போது நீங்க கேட்கல, அதுல அனுபவத்துக்கு சிறப்பான கேக்குதா? அதை கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க, கேட்கல. அதாவது நீங்க வைணவத்தை அனுபவிச்சு அந்த அந்த பாடல்களை அனுபவிச்சு பாடினதுனால உண்ணும் வெற்றிலையும் பருகும் நீரும் உண்ணும் சோறுங்கிறது மாதிரி பார்த்தவங்கனால அந்த வைணவ அந்த பாடல்கள் பரிபாடல்களை நீங்க சொன்னதாகட்டும், நற்றினை சொன்னதாகட்டும், அதுல உள்ள அன்பு கண்ணீர் மல்க அப்படின்னு இங்கேயும் சொல்றாரு, காதலாய் கண்ணீர் புன்கண்ணீர் பூசல் தரும்ங்கிறது திருக்குறள். அந்த அன்பினுடைய விழுப்பாடு கண்ணீரா வரும்னு நீங்க சொன்னது. ஒவ்வொரு சொல்லும் மிகச்சிறப்பான சொற்கள், அது ரொம்ப அழகு. அன்பு அப்படிங்கிறது தான் அது வியக்கும் தோறும் இறப்ப அந்த வியத்தல் இறந்தன்றுன்னு சொல்லுவாங்க ஒரு சங்க பாடல். அது மாதிரி அந்த வியப்பையே நமது பெரியற்கு வியப்புங்கிற போது நம்ம அதுக்கு ஒரு அன்பால எல்லாரும் ஒன்றுபடுறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சிறப்பு. உங்களுடைய இதை உரையை கேட்கணும், நூலை படிக்கணும்னு எனக்கு ஆசை. உங்களை வாழ்த்தி நன்றிகளையெல்லாம் வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி ஐயா. இதுல முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா விஷ்ணு அப்படிங்கிற மாதிரி தமிழகத்தில் அறியப்பட்ட அளவு 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு விரிவாக தமிழகத்துல அது ஒரு பெரிய மரபாக பல நூற்றாண்டுகள் இருந்த அளவுக்கு ஸ்ரீலங்கால இல்லை. அதனால அவங்களுக்கு இந்த புரிதல், அதுல ஒருத்தர் பின்னோட்டத்தை போட்டிருக்காரு, நான் புராணத்தை பத்தி பேசினேன், புராணத்தை பேசுறதுக்காக நான் வரல, என்னுடைய தொன்மையை காட்டுவதற்காக தான் இருந்தேன். அது ஏன்னா இந்த திரும்ப நான் முதலே சொன்ன மாதிரி ஜோசப் கேம்பல் சொல்வார், காட் இஸ் அ மெட்டபர் அப்படின்னு. நான் அதற்காக தான் 5 நிலையில நான் காமிச்சேன். அதாவது தமிழன் இறைவன் இறைமை என்பதை உள்ளுரை உவமம் என்று சொல்கிறான். கணக்குல பெரிய புலியா அப்படிங்கிறான். கணக்குல புலின்னா நமக்கு புரிஞ்சு போகுது, இவன் கணக்குல ரொம்ப திறமையான ஆளு. ஆனா எப்படி சொல்றான் கணக்குல அவன் புலிக்கு கணக்கு தெரியுமா? புலி என்னத்துக்கு இந்த இடத்துல சொல்றோம் அப்படின்னா, புலி எதையோ ஒண்ணு சொல்றதுக்கு வருது. கடவுள் உருவங்கள், இப்ப சிவன்கிறதா விஷ்ணு ஆகட்டும், நம்ம என்ன பேர் சொன்னாலும் எதையோ ஒண்ணு சொல்றதுக்கு வருது. இட் ரெப்ரசன்ட் சம்திங் எல்ஸ். அதான் மெட்டபர் அப்படிங்கிறது. சோ அதை உள்ளுரை உவமம் என்று சொல்வார்கள், இறைச்சி என்றும் சொல்வார்கள். மறைந்து இருப்பதால் அது இறைச்சி. அப்ப இறைவன் என்பது அப்படித்தான். எனக்கு ஐயா சொன்ன உடனே எனக்கு ரொம்ப ஒரு தயக்கத்துடன் தான் இந்த டாபிக்கை எடுத்தேன். ஏன்னா இலங்கையில் உள்ளவர்களுக்கு இது புரியாது. ஏன்னா இந்த மரபு அங்க கிடையாது. தமிழக தொன்றிகள்னா இந்த மரபு அங்க இருக்கின்றது. இந்த மரபுடைய தொடர்ச்சியை இப்போ சங்க காலத்துல நான் சொன்ன கருப்பொருள்ல பேசுற பொழுது அவர்களுடைய உணவு என்னங்கிறத சாமை அப்படிங்கிறது. இப்ப பெருமாள் கோயில மடப்பள்ளியில பாத்தீங்கன்னா சாமை அவங்க வச்சிருக்காங்க. எங்க நீங்க ட்ரிப்ளிகேன் வாங்க, எங்க பார்த்தாலும் மாடா இருக்கும். ஏன்னா அவன் கோபாலன், ஓகே, அதனால மாடு அவனுடைய இருக்கும். அவன் பறை தருவான் அப்படின்னா இந்த பறை அடிக்கிறது அது இருக்கும். அந்த வழக்கமும் இங்க இருக்கின்றது. சோ அப்புறம் அரையர் சேவை, இந்த மாதிரி தொடர்ச்சியாக நீங்க பாத்தீங்கன்னா சங்கத்திற்கு முந்தைய காலகட்டத்திலிருந்து இன்று வரை ஒரு மரபு தொடர்ச்சி இருக்கு. அதுதான் என்னை வியக்க வைக்கின்றது. அதாவது ஒரு தொடர்ச்சி. ஆனா இதுல நீங்க சொல்ற போது ஒண்ணு இருந்தது, அதாவது ஆழ்வார்கள் நாயன்மார்களும் நிச்சயமாக இவங்க எல்லாரும் ஒரே பொருள் தான். இதுல இறையனார் களப்பொருள் அப்படின்ட்டு களவியல், அது உண்மையிலே இறையனார் தான் சொல்லிக் கொடுக்குறாரு இவங்களுக்கு எல்லாம். களவியல்ங்கிறது என்ன அப்படிங்கிறத அதுல ஆழ்வார்கள் அதை வேறொரு
லெவலுக்கு கொண்டு போறாங்க. நாயன்மார்கள் வேற ரெண்டுமே ஒண்ணுதான். மாணிக்க வாசகர் என்னை பார்த்தால் ஆழ்வார் என்றுதான் நான் சொல்லுவேன். அதேதான். ஏனென்றால் அந்த கடைசியில முடிக்கிற போது நம்மாழ்வார் சொல்லுவார், முனியே முக்கண்ணப்பா நான்முகனே அப்படிங்கிறாரு இறைவனை. ஓகே, வேதம் கிடையாது அவருக்கு. இதெல்லாம் ஒரு லெவல். அது சொல்லுங்க, இந்த திரிமூர்த்தியாக இருப்பது ஒரு லெவல், அதற்கும் மேல ஒரு லெவல் இருக்கு, அதற்கும் மேல ஒரு லெவல். அப்ப அந்த கடைசியாக இருக்கக்கூடிய அந்த அல்டிமேட் அன்டிவைடட் அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்ஃப் அப்படிங்கிறதான் இறைவன். அதை பற்றிய தெளிவு நமக்கு வேணும். அதான் நான் முதலே சொன்னேன், வாட் இஸ் ஹூ இஸ் காட் அப்படிங்கிறதுல நமக்கு தெளிவு இல்லாம இதை பத்தி பேச முடியாது. யாரோ புராண கதை அல்லது. புராணம் என்பது அகைன் இது இட்ஸ் மெட்டபர். ஏதோ ஒண்ணு சொல்றதுக்கு தான் அது வருது. அதுல தெளிவாயிடுச்சுன்னா நமக்குள்ள சண்டை வராது. இல்லாட்டா ஒரு மன தடங்கள் இருக்க, தடங்கள் இல்லாம பார்க்கணும், பார்த்தாதான் புரியும் என்று. லிங்கரட்ன மாஸ்டர் கையெழுத்து பேசல. லிங்கரட்ன மாஸ்டர் நீங்க பேச. எல்லோருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். என்று ப்ரொஃபசர் கண்ணன் மாஸ்டர் அவர்கள் மிக அழகாக ஒரு பெரிய நீண்ட கதையை சிலப்பதிகாரத்திலிருந்து மகாபாரதம் அந்த சொன்னார். இவையெல்லாம் ஒரு கற்பனை கதைகள் போன்றது இருந்தாலும் அதில் ஆழ்ந்த உண்மை இருப்பதை நான் உணரக்கூடியதாக இருந்தது. நீங்கள் சொல்லுகின்ற விதம், அதுக்கு ஆதாரங்களுடன் சொல்லும் பொழுது அதை எதிலோ ஒரு ஆழ்ந்த உண்மை இருப்பதாக நான் அறிகின்றேன். அந்த எனக்கெல்லாம் நான் இறைவனுக்கு உருவம் இல்லை, ஒம்னிப்ரெசன்ட், ஒம்னிஷியன், ஒம்னிபோர்டன், அதுதான் என்னுடைய நம்பிக்கை. ஆனால் அதை இறுதியிலே நீங்கள் கொண்டு வந்து முதல் பொருளும் அவன்தான், கருப்பொருளும் அவன்தான், உரிப்பொருளும் அவன்தான் என்று சொல்லும்போது எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. என்னுடைய நம்பிக்கை அதுதான். எல்லாம் இறைவன். எங்களுடைய அனுபவம் தான் அந்த உரிப்பொருளிலே தான் இறைவனை நாங்கள் தொடர்புபடுத்த முடியும் என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். அதை நீங்கள் ஊர்ஜிதப்படுத்தினீர்கள். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்கள் உரை மிக அழகாக இருந்தது. மிகவும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து மிக அழகாக தொகுத்து வழங்கினீர்கள். கேட்பதற்கு மிக கேட்டுக்கொண்டே இருக்கலாம் போல இருந்தது. நன்றி ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இதுல என்னன்னா, நம்ம தமிழனா பிறந்தது ஒரு பெரிய கொடுப்புன்னு தான் சொல்லுது. ஏன்னா இவ்வளவு இந்த தமிழ் என்பதே இறைமை பூர்வமாக இருக்கிறதா. சில பேர் சொல்றாங்க சங்க காலத்துல தமிழனுக்கு சமயம் கிடையாது, இறையுணர்வு கிடையாது. ஓகே, he was very secular. இப்ப நம்ம செக்குலரா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு வருது. இவங்க இந்த செக்குலர்ங்கிறத எப்படி புரிஞ்சுறாங்கன்னா, சமய சார்பு இன்மை அப்படிங்கிறாங்க, சார்பு இன்மை அப்படிங்கிறாங்க. ஆனா இப்ப நான் எதுக்காக சிலப்பதிகாரத்தை எடுத்துட்டா, சிலப்பதிகாரம் இஸ் செக்குலர் லிட்டரேச்சர் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்கன்னா, செக்குலர் என்பது எக்ஸ்க்ளூசிவ் இல்ல, ஒதுக்குறது இல்ல, இன்க்ளூசிவ். செக்குலர் அப்படின்னா அவர் வாழ்ந்த காலத்தில் என்னென்ன மதங்கள் இருந்ததோ அதையெல்லாம் அவர் இன்க்ளூசிவா வச்சுட்டு பேசுறாரு. அதுல சிறப்பா வைணவத்தை பேசுகின்றார் என்பதுதான் முக்கியம். இதுல என்னன்னா, சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே, அதை தொழுது படித்துதடி பாப்பா அப்படிங்கிறாங்க. ஒரு லாங்குவேஜ் இருக்கு, நீங்க பிரெஞ்சு கத்துக்கிறீங்க, இது ஸ்பானிஷ் கத்துக்கிறீங்க, ஏதாவது நீங்க கத்துக்கிற போது லாங்குவேஜ் யாராவது சொல்லியிருக்காங்களா, நீங்க தொழுது படித்துட்டு நீ இங்கிலீஷ வணங்கி நீ கற்றுக்கொள்ள வேண்டும், நீ பிரெஞ்சை வணங்கி கற்றுக்கொள்ள வேண்டும். பாரதி ஏன் அப்படி சொல்றான்? சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லு, அதை தொழுது படுத்துட்டு பார்ப்போம். தொழுது படிக்கிறதுக்கு அங்க என்ன இருக்கு அப்படின்னா, இந்த மொழியே இறைவனா இருக்காங்க. அது சொல்றாரு பாங்க, இவர் திருமழிசை ஆழ்வார் சொல்லார், இறைவன் யாருன்னா சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்ல நீ தான் இருக்க. ஓகே, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லக்கூடிய பொருள். அதுல நம்ம இவர் தொல்காப்பியத்துல சொல்றாரு, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிங்கிறார். ஒரு சொல்லுக்கு பொருளாக இருப்பது அவன் தாங்க, அவன் இல்லாட்ட அந்த சொல்லுக்கு பொருளே கிடையாதுங்க. மரம் என்ற சொல் மரம் அல்ல. ஆனால் மரம் என்று சொன்னவுடன் உங்களுக்கு மரம் அப்படியே முடிஞ்சு நிற்குது, அப்ப சொல்லு காணாம போயிடுது. ஓகே, அப்போ இதுக்கு பொருளாக இருப்பவன் அவன் தான். சொல்லினால் தொடர்ச்சி நீ, சொல்லப்படும் பொருளும் நீ, சொல்லினால் சொல்லப்படாத தோன்றுகின்ற சோதியும் நீ. இந்த சொல்லையும் மீறிய இருக்கக்கூடியவனும் நீதான். சொல்லினால்
படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார். இதை வந்து நம்ம சொல்லின் மூலமாகத்தான் நமக்கு இது எல்லாமே விளங்கிக்கிறோம். இந்த வேர்டுங்கிறது இல்லாட்டி நமக்கு என்னமே ஒண்ணுமே புரியாது. த்ரூ த மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் தான் நம்ம எல்லாத்தையும் புரிஞ்சுக்கணும். சொல்லினால் படைக்க நீ படைக்க வந்து தோன்றினார், சொல்லினால் சுருங்க நின் குணங்கள் சொல்ல வல்லரே. இந்த வார்த்தைகளை வச்சு உன்னை சொல்லிட முடியுமா? முடியாது. பியாண்ட் வேர்ட்ஸ் டூ. அப்ப இவ்வளவும் அடங்கியதுதான் தமிழ் மொழி. இப்ப தமிழ் மொழியில வந்து இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுன்னு தான் ஆரம்பிக்கிறோம் திருக்குறள். ஓகே, இதுல வந்து இந்த தமிழ் சொல்லகராதில நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து சொல்லுக்கு மட்டும் பொருள் இல்லை, அக்ஷரத்துக்கும் பொருள் இருக்கு. இப்ப ஆ என்றால் விஷ்ணுன்னு அர்த்தம். ஓகே, அப்ப அகர முதல எழுத்தெல்லாம்ங்கிறது ஆரம்பமே அவனை வைத்துத்தான் முடியும். ஓகே, சோ இந்த எழுதுற பொழுது எழுத்து சொல்லி கொடுக்கிற போது அவங்க முதல்ல அந்த ஆனான்னு போட்டு ஆரம்பிப்பாங்க. ஓகே, இது அரிச்சுவடி அப்படின்னா ஹரிச்சுவடின்னு தான் அர்த்தம். ஹரியை பற்றி அறிந்து கொள்வதுதான் வந்து படிப்பு. அரிச்சுவடி அதுதான், அதுக்காதான் பேர். ஓகே, அதைத்தான் நகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபோகன் முதற்றே உலகு அப்படின்ட்டு அவர் சொல்றது. ஆக நமது மொழி என்பது அந்த அடிப்படையே நமக்கு வந்து ஒரு இறைமை பூர்வமாக இருக்கின்றது. அதை நாம உணரணும். சோ தமிழ் மொழி மிக சிறப்பான ஒரு மொழி. நம்ம எல்லாம் தமிழ் மொழிக்கு வந்து தாய்மொழியாக கொண்டதற்காக நம்ம பெருமைப்படணும். அவ்வளோ விஷயம் அதுக்குள்ள இருக்கு. நான் சும்மா ஒரு மேல ஐஸ்பர்க் தொட்ட மாதிரி அதை லேசா தொட்டுட்டு போயிருக்கேன். அவ்வளவுதான். எவ்வளோ இருக்கு அதுல. எனக்கு தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கு. கற்றது கைமண்ணளவு. நான் இதுல மட்டும் ரிசர்ச் பண்றதுனால நான் உங்களுக்கு வந்து வைணவ இலக்கியத்திலிருந்து நான் கொடுத்துட்டேன். இது வந்து திரும்ப சைவ இலக்கியத்தை கற்றுக்கொள்ள இன்னொரு பிறவி வேணும்னு எனக்கு தெரியும். ஏன்னா அந்த சைவ கேனன் வந்து ரொம்ப பெருசு. இதெல்லாம் விட இது வெறும் 4000 பாட்டு மட்டும் தான். 4000 முழுசு இந்த 3000 சிச்சம் தான். இது அது போதுன்னு இவங்க வச்சுட்டாங்க. ஓகே, ஆனா சைவம்ங்கிறது எவ்வளவு இருக்கு. அது திருமுருகாற்றுப்படையிலிருந்து நம்ம ஆரம்பிச்சோம்னா வந்து அதற்கப்புறம் நாயன்மார்களுடைய இது கடைசியா வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணைன்னு அது வரைக்கும் எவ்வளவு இருக்காது. ஸோ திருவருட்பாலா நம்ம என்னைக்கு புரிஞ்சுக்காது. ஆக எவ்வளவோ இருக்கு. இதுல இது ஒரு தொடர்ச்சி இருக்கிறதுனால ஒரு ஆய்வாளர் என்ற முறையில் வந்து ஒரு தொடர்ச்சியை காட்டி உங்களுக்கு வந்து இந்த சமயம் என்பது தமிழனுடைய வாழ்வுல அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அப்படிங்கிறத சொல்றேன். நன்றி. நன்றி. ஒரு கேள்வி ஒன்று இருக்கு chat boxல. சுமதி மாஸ்டர், I learned that in our central channel Lord Vishnu and Lakshmi are residing and that is the present status. Can you explain this please? புரியல. நிகழ்காலத்தில் வாழ்வது போல நீங்க விளங்கப்படுத்த சொல்லி கேட்டிருக்கிறேன். நன்றி. இல்ல என்ன கேட்கறாங்க புரியல. I learned that in our central channel Lord Vishnu and Lakshmi are residing and that is the present status. Can you explain this please? So என்ன சொல்றாங்கன்னு எனக்கு புரியல. எனக்கு புரிஞ்சது நிகழ்காலத்துல வாழ்வதுதான் என்று நான் நினைத்தேன். விஷ்ணுவும் லக்ஷ்மியும் உள்ளத்தில் இருந்தால் நீங்க நிகழ்காலத்தில் வாழலாம் அப்படி என்று எடுத்தேன். ஆமா, அப்ப சரிதான். அது வந்து நான் தான் சொன்னேன் பாருங்க. இப்ப சைவமா இருக்கட்டும், சைவ இலக்கியமாக இருக்கட்டும், வைஷ்ணவ இலக்கியமாகட்டும் இருக்கட்டும், ரெண்டுலையும் வந்து அதைத்தான் சொல்றாங்க. ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் ரிலிஜன் தான் வைஷ்ணவம். அதுக்கு தனியாக பேசணும். வந்து எக்ஸிஸ்டென்ஷியலிசம்ங்கிறது வந்து அங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, விண்ணகம் போகுவது மன்னவர் விதி அப்படிங்கிறார் நம்மாழ்வார். பூகோள வைகுத்தம் அப்படின்னு தான் சொல்றாங்க ஸ்ரீரங்கம். ஓகே, இங்கு வாழ்வது. ஓகே, இந்த இற்றைக்கு வாழும் இந்த இற்றை பொழுது வந்து மிக முக்கியம். இங்குதான் இறைவன் இருக்கின்றான். ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாங்க, வேர் இஸ் த ஹெவன் ஆஃப் காட் வந்து இங்க இருக்குன்னு சொல்றாங்களே, இன்னும் காணலையே. அப்ப சிரிச்சுன்னு சொல்லுவாரா ஏசன், அப்போ நீ இருக்கிறதே அவருடைய இதுலதான் இருக்க நீ அப்படின்னு. அது போல வந்து பூகோள வைகுண்டம் நம்ம இருக்கின்ற வாழ்வை. ஏன்னா எல்லாமே அவனா இருக்கிற பொழுது அப்புறம் என்ன, நமக்கு வந்து அவன் இருக்கின்ற இடத்துல தானே நம்ம இருக்கோம். நன்றி. மேடம் இன்னொருத்தங்க கேட்கறாங்க. ஓகே, நன்றி. அடுத்ததாக 51 நீங்கள் உங்களோட பேரை சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லி போட்டு ஒரு அறிமுகத்தை செய்துட்டு பேசுங்க. சொல்றது கேட்கறாங்க உங்களுக்கு? வணக்கம். வணக்கம்.
புனிதவதி சசிதரன், இலங்கையிலிருந்து. ஓகே, மிகவும் நன்றி. நீங்க பேசுங்க. என்னன்னு சொன்னா, கண்ணன் சார் மிக ஒரு தெளிவை பிறப்பித்திருக்கிறேன். பயிற்சி பெறும் வரைதான் எதுவுமே கஷ்டம். பழகிவிட்டால் அது சற்று தெளிவாகி விடுகிறது. அப்போது கூட முழு தெளிவு ஏற்படுவது சொல்வதற்கு சந்தேகம்தான் இருக்கும். அதே மாதிரி இந்த வைஷ்ணவ தலங்கள், அதாவது மகா விஷ்ணு என்கின்ற ஒரு அற்புத கடவுள் என்றுதான் சொல்ல வேண்டும். எத்தனை தூரம் தொலைவில் இருந்தாலும் அத்தனைக்கும் அவர் கூறியிருந்த மாதிரி நடந்தானே ஏத்தாத நாள் என்ன நாள் என்ன என்று கேட்டிருந்தவர். மற்றது கடல் வயிறு கலக்கிய பெருமாயவன், அதுவும் உண்மைதான். அப்படி இருக்கின்ற காலகட்டத்தில் இந்த மகாவிஷ்ணு பெருந்தகை இன்றைய கலியுகத்திற்கு மிக முக்கியமான ஒரு காட் என்றுதான் கூற வேண்டும். அதை மிக பக்குவமாகவும் திட்ட தெளிவாகவும் அந்த பரிபாடலில் இருந்து மிக எடுத்துக்கூடிய சிறப்பு மிக அற்புதமாக இருந்தது. அடுத்தது பூலோக வைகுண்டம் என்கின்ற தக்ஷண துவாரகை, அங்கு குருவாயூரில் அமர்ந்திருந்தும் அந்த ஜலத்தினூடாக உலகம் பிரளய காலத்தில் தப்பிச்சதையிட்டு அந்த ஜலத்தில் இருந்து உருவான அந்த குருவாயூர், அந்த உத்தர சிற்பம் அங்கிருந்து தரிசனம் கொடுப்பதையும் நீங்கள் அந்த விஷ்ணு, அதாவது மகாவிஷ்ணுவோடு தொடர்பு பட்டு மிக அழகாக முறையில் கேட்பதற்கு தெளிவாகவும் இருந்தது. மிக பக்குவமாக எடுத்து கூறியிருந்தீர்கள். நேரம் சிறிதாக இருப்பதனால் நான் கேட்டுக்கொண்டிருந்த கருத்துக்களில் சிறிது உங்களுக்கு பகிர்ந்து கொண்டு விடை பெறலாம் என்று நினைக்கின்றேன். அந்த துவாரகை கடல் சீற்றத்தில் மூழ்கும் போது ஜலத்தோடு செல்லும் இச்சிலையை குருவும் வாயுவும் கண்டெடுத்து பிரதிஷ்டை செய்தார்கள். கலியுகத்திலே இப்பூவுலகத்திற்காக அவர்கள் மிருகங்களில் இருந்து அற்புரிவான் கிருஷ்ணன் என்று ஒரு இதை கூறி சென்றிருக்கின்றார்கள். அதை பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் திரு கண்ணன் சார் அவர்களே? இதுல அதான் இந்த சிலப்பதிகாரத்தை பத்தி நான் சொன்னதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இந்த 6 பாட்டுலையும் நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல வர்றது என்னன்னா எளிமை. அதாவது ஏன் கண்ணனை குழந்தைய ஏன் வைக்கிறாங்க கடவுள் அப்படின்னா, குழந்தைய அள்ளி எடுத்துக்கலாம், வச்சுக்கலாம். குருவாயிருங்கிற பொழுது குழந்தை தானே அது. அப்ப நம்ம குழந்தை என்று சொன்ன உடனேயே அன்பருக்கு கொண்டு உடைக்கின்றாங்க போது நமக்கு கண்ணு அப்படி கலங்குது. ஏன்னா நம்ம குழந்தை ஆடி வரும் தேரே அப்படிங்கிற பாரதி. அப்ப இந்த எளிமையை, இந்த நீர்மையை சொல்ல வருவதுதான் இந்த அவதாரங்கள். அவதாரங்கள்னாலே இழிதல் என்று பொருள், மேல இருக்கக்கூடிய ஒன்று இறங்கி வருதல் என்று பொருள். இப்ப அந்த வகையில தான் இந்த வைஷ்ணவத்துல ஒரு சின்ன சிறப்பு கம்பேர் பண்றேன்னு நினைக்காதீங்க. இப்ப சைவத்துல இந்த போக்குவரவு இல்லா புண்ணியனே அப்படின்ட்டு அவருக்கு இந்த போக்குவரத்து கிடையாது, அங்க இருந்து இங்க இங்க அங்க போறதெல்லாம் கிடையாது அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்துடைய கருத்து. ஆனா வைணவத்தினுடைய மிக முக்கிய கருங்கிறது போக்குவரத்து உண்டு. அவன் அங்கேருந்து இங்க வரான், இந்தோட மக்களை இந்த மனிதருக்காய் படாதனப்பட்டு அப்படிங்கிறாரு. இந்த சிறு மனிதர்களுக்காக நீ எவ்வளவு பாடுபட்டிருக்க, அதைத்தான் இவரு திரும்ப திரும்ப சொல்றாரு. பஞ்சவருக்கு நீ தூது போடணும்னு உனக்கு என்னடா விதியா, நீ இடத்துக்கு அந்த பெரிய மலர் பாதங்கள் இங்க அலைஞ்சு சிவந்து போச்சே அப்படிங்கிறார். கானகத்துல அலைஞ்சிருக்கே. அப்ப இத சொல்ற பொழுது என்னன்னா, இந்த புராணங்கள் எதற்கு வருகின்றது என்றால் உங்கள் மனதை பக்குவப்படுத்துது. இப்படி சொல்ற போது உங்க கண்ணுல தண்ணீர் வரணும். காதலினால் கண்ணீர் மல்கி, அவனை பத்தி இறைவனை பத்தி நினைக்கிற பொழுது உனக்கு ஒரு சொட்டு தண்ணி வரலன்னு வச்சுங்களேன், கண்ணுல தண்ணி வரல அப்படின்னா நீ கோயிலுக்கு போய் பிரயோஜனமே இல்லை. கோயில போய் கண்ணத்துல போட்டுக்கிட்டு நான் பண்ண தப்பெல்லாம் சொல்லிட்டு நீ எனக்கு இதை கூட அதை கூட ஒரு பிச்சைக்கார மாதிரி நிற்காத அப்படிங்கிறதுல வைணவம் மிக தெளிவா இருக்கு. நீ அங்க போகும்போது மங்களாசாசனம் என்று சொல்லுவாங்க. இறைவனை பற்றி நினை, இறைவனுடைய புகழை பேசு. அதற்குத்தான் இந்த 4000 திவ்யப்பிரபந்தம். அது எந்த பாட்டு எடுத்தாலும் உங்கள் நெஞ்சை உருக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப நாயன்மார்களும் அதான் சொல்றாங்க, அதுல மாணிக்கவாசகர் குறிப்பாங்க. அப்ப நம்ம இறைவன் முன்னால் நிற்கும் பொழுது, அவன் சன்னதியில் நிற்கும் பொழுது அவனுடைய அருட்கொடையை பற்றி நீ ஒரு மனுஷனாய் என்னையும் ஒரு பொருளாக்கி அப்படிங்கிற, நான் ஒண்ணுமே இல்லாத ஆளு, தூசு ஒண்ணுமே இல்லாத ஆளு, ஆனா என்னையும் ஒரு பொருளாக்கி உனக்கு முன்னாடி நிக்க வச்சு உன்னை வணங்கும் ஒரு தன்மையை எனக்கு கொடுத்திருக்கின்றாயே, அதற்காக நான் நன்றி சொல்ல வந்திருக்கின்றேன். கோயிலுக்கு போறதுடைய அர்த்தமே நன்றி சொல்வதற்காகத்தான் நம்ம கோயிலுக்கு. இதையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த நீங்க சொன்ன
குருவாயூருங்கிறது வந்து அந்த குழந்தையாக வந்து நமக்கு அருள்வாளிக்கக்கூடிய ஒரு தன்மை இருப்பதனால்தான் இந்த நீர்மை ரொம்ப அவசியம். ஏன்னா வந்து பிற மதங்களில் என்றால் மற்ற கடவுள் வந்து ஒரு அதிகாரமா இருந்துகிட்டு வந்து உனக்கு வந்து செட் ரூல்ஸ் அண்ட் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்றதுனா இறைவன் நம்ம இந்து மதத்துல சொல்றதே கிடையாது. நீ இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றதே கிடையாது. நீ எப்படி என்ன பண்ணியிருந்தாலும் உன்னை ஏற்றுக்கொள்ள முடியும். முதல்ல இருந்து நீங்கதான் உங்களுக்கு தெரிஞ்ச தெய்வங்கள் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அசுரர்கள் இருக்காங்கன்னா மாபலிங்கிறவன் வந்து இவருடைய பேரனவன் வந்து அப்ப அவன் ஒரு அசுரன் தான். ஆனா நல்ல அசுரன். மனிதர்களில் அசுரன் உண்டு, அசுரர்களில் தெய்வம் உண்டு. அந்த மாதிரி அவன் நல்லவனாக இருப்பதனால்தான் இறங்கி வரான். கெட்டவன் என்பது இந்து மதத்தில் கிடையாது. அவனை திருத்தி தடுத்தாட்கொள்ளுதல் அதான் இறைவனுடைய செயலே வந்து அவன் தடுத்தாட்கொள்கின்றான். நீ செய்ய போறதும் நீ வந்து நீ தப்புடா, இப்படி செய்யறது தப்பு அப்படின்ட்டு திருத்தி கொடுக்கறதான் வந்து இறைமையனுடைய, ஏன்னா அது அன்பு வடிவமாக இருக்கு. புரிஞ்சுதா? அவ்வளவுதான் என்னால சொல்ல முடியும். மிகவும் நன்றி. நேரம் கருதி நாங்களே நிறைவு செய்வோம். டாக்டர் கண்ணன் அவர்களே, இன்னொரு முறை வந்து நீங்க வித்தியாசமான டாபிக்ல நீங்க பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நாங்கள் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து. நன்றி.